श्रीशैलेशदयापात्रं पात्रं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परं यो नित्यच्युतपदाम्बुजयुग्मरुक्मवामोदकस्ततितराणि नृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य सदैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये प्रपत्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मातापिता युवतयस्तनया विभूति यदेव नियमेन मदन्मयानां कुलपतेर्वोळाविरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं नमामि मुद्मा मुदं शरश्च संहलाक्वय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रि रेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्तराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं अखिल भुवन जन्मनादिलीले विनत विविध शैकदीक्षे स्तुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सुमुषि भक्तिरूपा पराशरस्फुटाम् उपनिषत्तुक्तमत्योत्पृतां संसाराग्नि विदीपन व्यपगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां दूरस्थितां आनीतां सुमनसो सौमा विबन्तु पिबन्ध्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्रुति स्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमते. போன மட்டும் ஏதாவது இது போன கிளாஸ் பிள்ளை சந்தேகம் உண்டா? சுவாமி, நீங்க போன தடவை இடைப்பிரவரல்னு சொல்லிட்டு வடக்குல தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு 7 தடவை சுத்தி அந்த மாதிரி சொன்னீங்களே, அது அது என்னது? அது என்னம்மா காலையில விழ சரியா சொல்லுங்க. இல்ல, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க சொன்னீங்க இந்த இடைப்பிரவரல்னு சொல்லிட்டு போய் வடக்கு துருவத்துல போய் தூக்கி வச்சுட்டு 7 சுத்தி விட்டு அப்படின்னு. ஆமா, அது சொன்னீங்களே. அப்ப தெற்கு நோக்கி இருக்கிறானா? தெற்கு நோக்கி நீங்க வச்சு, அதாவது வடக்குல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நான் பார்த்து இருக்கிறது தெற்க நோக்கி பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? அது 7 தடவை சுத்தி விட்டா அது தெற்குல தானே இருப்பான் இல்லையா? 7 தடவை சுத்தி இருந்தாக்க 7 தடவை 7.5. ஓ, 5னா இந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம இருப்பான் இல்லையா? பாதியா வட சிம்பிள் திங். வட துருவத்துல எல்லாம் தெற்கு தான் இருக்கு, வேற திசையே கிடையாது வட துருவத்துல. 13 தான் வட துருவத்துல இருக்கு. இருக்கிற ஒரே திசை தெற்கு தான். இருக்கிறது வடக்கு மட்டும்தான். அதனால அதை வச்சு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் யோஜனை பண்ணதான் சொன்னேன். ரைட். போன தடவை நம்ம பார்த்ததுல என்ன பண்ணான்னாக்க, இவருக்கு பரமாத்மாவே இருக்க முடியாது. ஏன் பரமாத்மாவை இருக்க முடியாது அப்படின்னாக்க, அவன் வந்து ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதா சொல்றான் கொஞ்சமா, அதனால முடியாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்க, ஒரு நிமிஷம், இன்னொன்னும் அவன் வந்து ஒரு இதுல இருந்தானாக்க, அவன் வந்து அதெல்லாம் ஜீவாத்மா தான். சாப்பிட்றான், உலகத்தை பூரா சாப்பிட்றான்னு சொல்றதுனால சாப்பிடுதல் அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மாவுக்கு தான் உண்டு, பரமாத்மாவுக்கு பசி எல்லாம் கிடையாது. அதனால இல்லை அப்படின்னு. ரெண்டுமே தப்பு. அவன் சாப்பிட்றது அப்படின்னு சொல்றது என்னன்னாக்க அழிக்கிறது தான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னாக்க, ஹிரு அப்படிங்கிறது ஒரு ரூட் தாது, வினைவேர் சொல் சம்ஸ்கிருதத்துல. அதுனா மறைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஆகாரம்ங்கிறது என்னன்னாக்க, நம்ம இலையில என்ன வச்சிருக்கோமோ அதை மறைச்சுடுறோம், ஆகாரம். அது மாதிரி அவன் என்னன்னாக்க உலகத்தை ஆக்கி அழித்து மறைத்து பண்றான் இல்லையா, அந்த தொழில் அது. இன்னொன்று ஹிருதய குகையில் இருக்கான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? இவன் இவ்வளவு சின்னத்துக்குள்ளேயும் இடத்துக்குள்ளேயும் இருக்க முடியும், இருக்கான். எதுக்காக? நம்ம நினைக்கச்ச கடவுள் எங்கேயோ வெளியில் எங்கேயோ இருக்கான். சில மதங்கள் போல கடவுள் எங்கேயோ வானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், நம்முடைய புண்ணிய பாவனை கணக்கெடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஈஸியா எவ்ரிவேர். ஒரு நாஸ்திகன் வந்து எழுதினான காட் இஸ் நோவேர் அப்படின்னு. நாஸ்திகன் ஒத்துண்ட மட்டும் சந்தோஷம். நான் என்ன ஒத்துட்டேன்? எழுதிருக்கிறத படிந்தேன்.
God is now here. அதனால he is there everywhere. அதனால அவனுக்கு எதுவும் மறைக்க முடியாது. அதான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெழ்கி போய் என்னுள்ளேன் நான் வில வர சிரித்திட்டேனே. சொல்றேன் இப்படி ஆழ்வார் சொல்றார். நான் உன்னை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு எல்லாமே பண்ணினேன், நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன். ஆனா அப்புறம் தான் தோணித்து நான் என்ன நினைக்கிறேனோ அது முதல்ல உனக்கு தெரியுது, அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அப்படி இருக்குச்சு நான் எப்படி உன்னை ஏமாற்ற முடியும்? அதை பார்த்து எனக்கே வெக்கமாவது நான் சிரிச்சுட்டேன் அப்படின்னாரா. அந்த மாதிரி God is there everywhere. Only thing is we don't feel him. வேற ஒன்றும் வேண்டாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நம்ம அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்பாண்டர் எங்கே இருக்குது, இங்கே நம்ம ஒரு ரிசீவர் ஒன்று வச்சிருக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ இருந்தால் தான் முடிகிறது. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதே மாதிரி யாருக்கு திறமை இருக்கோ அவள் வந்து பகவானுடைய செய்தியை கேட்க முடியுது. இங்கே எல்லா மதத்திலும் எடுத்துங்க. அந்த முக்கியமான ப்ரீச்சர்ஸ் யார் இருக்காளோ அவளார பார்த்தீங்கன்னா அவளுக்கெல்லாம் கடவுள் வந்து நேரம் சொல்லியிருக்கா, அது தெரியுது. நமக்கு தெரியல, நம்ம கண்ணில் படலேங்கிறது அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் அவ்வளோ தூரத்தை பார்க்கல, அவ்வளோ தூரமே இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? முடியாது. அது மாதிரி இதெல்லாம் அப்படின்னாக்க அவளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால வரக்கூடியது ஒன்று. அது எவ்வளோ தூரம் லாஜிக்கலாக இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி முதல்ல அவன் சாப்பிட்றான், கொஞ்சமான இடத்துல ஹிருதயத்தில் ஒரு சின்ன இடத்துல இருக்கான், அதனால பரமாத்மாவும் இருக்க முடியாது, மனுஷனாக தான் இருக்கிறான். அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. இப்போ அடுத்த அப்படி இன்னொரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அவன் என்ன பண்ணான்னாக்க ஒரு இடத்துல வருது, இதுக்கு அடுத்ததுல கண்ணுக்குள்ள இருக்கான், அவன் தான் பிரம்மம். என்ன சொன்னான்னாக்க, ஐயா பிரம்மத்துக்கு கண்ணுக்கு அது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி, கண்ணுக்குள்ள இருக்கான்னு சொல்றியே அதுவே தப்பு. கண்ணுக்குள்ள இருக்கான்னாக்க யார் இருக்கணும்? ஜீவாத்மாவை தான் இருக்கணும். இல்லைன்னா கண்ணுக்குன்னு ஒரு அதிதேவதை உண்டு, அவனா இருக்கலாம். பிரதிபிம்பம் சொல்றியோ அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் இல்லை. அதனால இவன் ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மா தான் நீ பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்க. அவனுடைய கண்டென்ஷன் நான் இருக்க பிரம்மம் ஒன்று இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக இஸ் ஃபைட்டிங் ட்ரூத் அண்ட் நெய். இப்போ இந்த அந்தர் அதிகாரத்தில் இதை நடக்கிறது. இதுக்கு முன்னால ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரியினால தான் இது வந்திருக்கு. இந்த கான்டெக்ட் என்ன இருக்கு? ஒருத்தர் ஜாபாலான்னு ஒருத்தி இருந்தா. அவளை வந்து சின்ன வயசுலேயே அவள் கல்யாணம் பண்ணிட்டு அவள் விதவை ஆயிட்டாள். அவள் வயதுல கர்ப்பமா இருக்க செய்ய அவளுடைய புருஷன் போயிட்டான். லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் தெரியுது. அதனால புருஷனுடைய கோத்திரம் வகையாக்களை தெரிஞ்சுக்கல. ஆனா அவள் வந்து ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் நிறைய தான் வேலை செஞ்சு தானும் பழித்து தான் குழந்தைய வளர்த்துட்டு இருந்தான். இந்த பிள்ளைக்கு 7 வயசு ஆச்சு. 7 வயசு ஆனோன்னா இந்த பிள்ளைக்கு வந்து இயல்பாகவே நல்ல வேதத்துல நாட்டம் உள்ளவன் இருந்தான். அவன் அம்மாட்ட போய், அம்மா எனக்கு கூழல் போடணுமேன்னு கேட்டான். அப்பா எனக்கு உன்னை பத்தி ஒன்றும் தெரியலையாப்பா, இது சொல்றது ரிஷிகிட்ட போய் கேளுங்க. கௌதவருங்க ரிஷிகிட்ட போய் கேட்டான். உன் கோத்திரம் என்னன்னு கேட்டேன். அம்மாட்ட வந்து கேட்டான், அம்மா கோத்திரம் என்னன்னு? தெரியாதுப்பா எனக்கு. போய் திருப்பி சொன்னான், தெரியல, எங்க அம்மாவுக்கு தெரியல, எனக்கு தெரியல. உங்களுடைய ஆர்வம் நல்லா இருக்கு, இது உண்மையை ஒத்துட்டே இல்லையா? நான் யாருக்கு பண்ணணும் தெரியலைங்கிறது நீ ஒத்துட்டே இல்லையா? இந்த இதுவே உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னுட்டு அவனுக்கு தாம் உபநயனம் பண்ணி வச்சார். பண்ணி வச்சுட்டு அவனை ஃபர்தரா டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு காரியம் பண்ணார். என்னன்னாக்க ரொம்ப சாதாரணமா இருந்த பசுக்கள் ஒரு 400 கூப்பிட்டு, இந்த இதை அடிச்சுக்கோ, நீ இதை போய் காட்டுல போய் மேய்ச்சிடுவா. என்ன பண்ணணும்னாக்க நீ திரும்பி என்கிட்ட வரைச்சே இது 1000 இருக்கணும் அப்படின்னு. சரின்னு அந்த பசுக்களை ஓட்டின்னு போனான். சின்சியரா செஞ்சான். செஞ்சாக்க காலப்போக்கில் அது 1000 ஆயிடுது. அந்த பசு கூட்டத்துல தலைமக ஒரு காளை இருந்தது. அந்த காளை அவன் பேர் அவன் பண்ண செயலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அது அவன்கிட்ட சொல்லித்து, அப்பா நாங்கள் 1000 பேர் ஆயிட்டோம், நீ கொஞ்சம் ஆச்சாரிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு. சரின்னு ஆச்சாரியை நோக்கி புரட்டு வந்தான். புரட்டு வச்சு சாயந்தரம் பொழுது ஆன உடனே சந்தியாவந்தனம் வகைராக்களை பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு சமிதாதானத்தை பண்ணிட்டு அப்போ இருக்கிறச்சு அந்த காளை வந்து அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணிச்சு. என்ன பண்ணாக்க, இந்த பாரு, பிரம்மங்கிறது வேற எங்கேயும் இல்லை, எங்க தெரியுமா? இது என்ன திக்கு? கிழக்கு. இதை பார்த்து உட்காந்துட்டு இருக்க பண்ற, இப்போ கர்மா பண்ற, கிழக்க பார்த்து பண்ற. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாத்துலையும் பாரு, இதெல்லாம் பிரம்மம் தான். முதல்ல எதை புரிஞ்சுக்கோ, பிரம்மங்கிறது வேற எங்கேயும் இல்லை, இந்த 4 திக்கிலையும் இருக்கு. இதனால மனசுல வாங்கிக்கோ அப்படின்னு.
நான் பண்ணது 1/4 தான், 1/4 பங்கு தான். மீதிய எனக்கு இந்த அக்னி, நீ இப்போ இது பண்ற அக்னி சொல்லுவான். அவன் என்ன பண்ணா அடுத்து அப்படி அந்த அடுத்த நாள் அதே மாதிரி வந்தேன். சாயந்தரம் ஆச்சு. சாயந்தரம் வழக்கம் போல சமிதாதார மட்டத்துக்கு உட்கார்ந்தேன். அப்போ அந்த அக்னி அவன்கிட்ட சொல்லித்து. அப்ப இந்த பிரம்மங்கிறது எதுனாக்க இந்த உலகம் இருக்குப்பா, இந்த உலகம் அண்டவெளி, நல்ல ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ். அப்புறம் மேல ஒளி உலகம் இருக்கு, ஒளி உலகம். அப்புறம் கடல்கள் இருக்கு இல்லையா, கடல்கள். அதாவது பிசிக்கலா ஜியோகிராபிக்கலா என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் தான் பிரம்மம். ஸோ முதல்ல திக்குகள் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு அந்த காலை சொல்லிட்டு, இப்போ மேலையும் கீழையும் அது ஹரிசாண்டலா திக்குகள் போயிடுச்சு. இப்போ வர்டிகலா சொல்லிட்டு கடல்கள், உலகம், இடைப்பட்ட அண்டவெளி, அதுக்கு மேல இருக்க ஒளி உலகம், இதெல்லாம் பிரம்மம். இதுவும் மனசுல வாங்கிக்கணும். இது 1/4 பங்கு தான். இதுக்கு மேல இருக்க உனக்கு ஒரு அன்னப்பறவை உதேசிக்கு. அதே மாதிரி 3ஆவது நாள் தான் அந்த மாதிரி சாயந்தரம் சமிதாதாரம் அர்ச்சனை ஒரு அன்னப்பறவை சொல்லிட்டு, அது என்ன சொல்லிட்டுனாக்க, இந்த பார் இதை வச்சிருக்கேன், எத்தா வச்சிருக்கேன் அக்னி அது. அப்புறம் பகல்ல தெரியாத சூரியன், அவன் சந்திரன், அப்புறம் மழை பேச்சு தெரியாத மின்னல், இதெல்லாமே பிரம்மன் தான். அதாவது முதல்ல ஹரிசாண்டல் ஸ்பேஸ் அது பிரம்மம், அப்புறம் வர்டிகல் ஸ்பேஸ் அது பிரம்மம். இப்போ அதில் லைட் இருக்கு, ஒளி. இந்த ஒளிங்கிறது 2 ரெப்ரசன்ட் பண்ணும். ஒளிங்கிறது வெளிச்சத்தை மட்டும் இல்லாமல் ஞானங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணும். அதுவும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு 1/4 பங்கு உனக்கு அங்கே ஒரு இது இருக்கு, ஒரு மீன் கொத்தி இருக்கு, அது சொல்லுவோம். அதுக்கு மத்குன்னு பேரு, சம்ஸ்கிருதத்தில் மத்கு. இந்த மத்கு சொல்லுவோம். அதே மாதிரி 4ஆவது நாள் அங்கே வந்தான், அதை காமிச்சா, அது பேசணும்னா அந்த மத்கு சொல்லி தரட்டேன். அப்ப எது தெரியுமா பிரம்மம்? மூச்சு விடுறீங்களே பிராணன், அது பிரம்மம். உன் காது இருக்கா, அது பிரம்மம். கண்ணு இருக்கா, அது பிரம்மம். மனம் இருக்கா, அது பாகமொத்தம் என்ன ஆச்சு? நீ உன்னை சுத்தி வர ஹரிசாண்டலுடைய உலகம், மேலே இருக்கக்கூடிய இது ஒளி, எல்லாமே பிரம்மம். பாகமொத்தம் என்ன ஆச்சு? பார்க்கும் விடவெங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரிபூரண ஆனந்தமேங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பிரம்மம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நீ உயர்ந்து அதை அடையலை தவிர்த்து அது இல்லைன்னு பிரம்மம் இல்லைன்னு தேட முடியாது. அதுக்கு நீ பண்ணு. ரொம்ப மனசுல வாங்கிட்டான், நிலத்துல வாங்கிட்டான். குருவிட்ட சேர்ந்தான். இந்த சுவாமி தேவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 1000 பசுக்கள் ஆயிடுச்சு. அவர் பார்த்தார், ஒரு மாதம் இன்னும் ஒளி இருக்கே, என்ன விஷயம்? இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லித்து. ஆனாலும் தேவர் நீங்க சொல்லணும், நீங்க சொல்லி நான் கேட்கணும். கேட்டாதான் உண்மையான தெரியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னாக்க மாடில்லான் வாழ்வு மதியில்லான் வாணிபம் நான் நாடில்லான் செங்கோல் நடாத்துவது கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டு விருந்தில்லா விடு விழ நாளடியில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால ஆச்சாரியன் வாயினால வரணும். இந்த வேதாந்த விஷயங்கள் தான் ஒரு ஆச்சாரியன் சொல்லி கேட்டாதான் சரியா. யாரோ சொல்றது கேட்ட கேட்கணும். அவர் அவனுக்கு உட்காந்து பிரம்மத்தை பத்தி பிரம்மா சொன்னார். அதாவது நீ பார்க்கக்கூடிய இடம் எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு, உனக்கு மட்டும் அதை பார்க்கக்கூடிய திறமை இருக்கணும். இதைத்தான் பகவத்கீதையிலையும் பகவான் சொல்றாங்க, வித்யா வினயசம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி ஸ்வபாகே சுனிஷ்சைவ பிராமணா ஸ்வபாகே சுனிஷ்சைவ பண்டிதா சமதர்சனா. அதாவது வித்யா வினயசம்பன்னே பிராமணா, நல்லா படித்தவன், அதுக்குள்ள அடக்கம் உள்ளவன், அப்படிப்பட்ட பிராமணன். அதாவது ஒரு மாடல் பிராமணன். வித்யா வினயசம்பன்னே பிராமணன். கவி, கவின்னாக்க யானை, சரி இது மாடு, ஹஸ்தினா யானை, கவி ஹஸ்தினி. ஸ்வபாகேஷ்ச சுனிஷ்ச, சுனி ஸ்வபாகேஷ்ச, சுனி நாய், ஸ்வபாகே நாயத்தில் கூட சண்டாளன். எல்லாத்தையும் பண்டிதர்கள் ஒன்னா பார்க்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம இவரோட டிஃபரன்ஸ் கொடுத்துட்டார் இல்லையா, பிராமணன் எங்க இருக்கா, யானை எங்க இருக்கு, மாடு எங்க இருக்கு, சண்டாளர் எங்க இருக்கா, அப்படிலாம் சொல்லிட்டு இவ எல்லாரையும் பண்டிதர்கள் ஒன்னாக பார்க்கிறாள்னு அர்த்தம். யாருக்கு பிரம்மத்துடைய மெயிலை அறிஞ்சாலோ இவ எல்லாருக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாங்க. அதை வெறுக்க மாட்டாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க. அது மாதிரி பிரம்மமானது நீ எங்கேயோ இருக்க வேண்டாம், உன்கிட்டயே இருக்கு, உன்னை வாஷ் பண்ணிட்டே தான் இருக்குது. அதனால நீ இதெல்லாத்தையும் நினைச்சுட்டே வந்து, இப்போ நமக்கு பின்னால ஒரு போலீஸ்காரன் இருக்கான்னு வச்சுக்கோ,
ஆர் ராதர் கையில் நம்ம நெத்தியில் ஒரு பிஸ்டலை வச்சுக்கோ. நம்ம தப்பு பண்ணுவோமோ, நீ ஒரு தப்பு பண்ணனாக்க ஷூட் பண்ண அப்படின்னாக்க தப்பே பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால பி கேர்ஃபுல், எவ்ரிதிங் இஸ் பிரம்மம். நீ அதை தான் தியானம் பண்ணிட்டே வா, உனக்கு பிரம்மம் கிடைக்கும் அப்படின்னு ஜாபால இருக்கு சத்யகாமருக்கு அவர் சொல்லி அனுப்பிச்சார். அவர்களுடைய சிஷ்யர், அவருடைய குரு. இந்த ஜாபால இருக்கு ஒரு சிஷ்யன் வந்து சேர்ந்தான். அவன் பேர் உபகோசலன்னு பேர். உபகோசலன் இவனுக்கு மற்ற சிஷியர்களுக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற சிஷியர்கள்லாம் வேதம் படிச்சுட்டார். வேதம் படிச்சுன்னா வேதம் படிக்கிறது 12 வருஷம் ஆகும். ஏதோ படிச்சா போயிடுது. முந்தி காலத்துல குருவா பார்த்து உனக்கு படிப்பு முடிச்சு போச்சு, நீ போகலாம் அப்படின்னு நோ கான்வெகேஷன் டேட் மட்டும்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அவனை இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் அவனை அப்ரைஸ் பண்ணி எவனுக்கு எப்போ முடியும். உபகோசலனுக்கு 10 பேருக்கு இல்லாத ஒண்ணுனாக்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாக்க ஆச்சாரம்னா அது ஈஸியாக சொல்லித்தர மாட்டாங்க. வளரணும்னாக்க அந்த யார் ஆசைப்படுற சிஷ்யன்ட்ட 1 வருஷமாவது அவன்கிட்ட தொண்டு அவனால் தொண்டு செய்யப்பட்டா சொல்லிக் கொடுப்பார். அதாவது அனுவர்த்தி கிரம பிரசன்னாச்சாரியர் அப்படின்னு சொல்றார். தொண்டு செய்து மகிழ்விக்கப்படுகிற ஆச்சாரியர்கள். ராமானுஜருக்கு முன்னால் இருந்தவளும் அப்படித்தான் இருந்தார். ஏன்னா ராமானுஜரை திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட போய் 18 முறை ஸ்ரீரங்கத்தை திருக்கோஷ்டி நம்பி நடந்து போயிட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்டதுனால அந்த மாதிரி ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. ஹலோ 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 அதனால இவனுக்கு பிரம்மத்தை ஆவல் இருக்கு, அதுக்கான மன முதிர்ச்சி இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு. சொல்லுங்கண்ணா. நான் சொல்றேன் கண்ணா, கொஞ்சம் காலம்பரை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உத்தரவு வர்றார் வண்டியில வந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பல்லாம் அதில் வருந்துருக்காரு, வரப்போ வந்த பிறகு சொல்றேன். அப்போ என்ன பண்ணான்னாக்க ரொம்ப வருத்தம் அவனுக்கு. எல்லாரும் பாஸ் பண்ணி போயிட்டா, நான் மட்டும் இங்க இருந்துட்டு இருக்கேன். அவனோட நிலையை பார்த்தா குரு பத்னி, அவளுக்கும் அவன் மேல இறக்கம் பிறந்தது. அவளும் தான் தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னார், இந்த மாதிரி இந்த பையனுக்கு நீ ஒன்றும் சொல்லி தரலையே, இது முடிக்கலையே, அவன் பாவம் வருத்தப்படுறானே இருந்தான். அவள் வந்து பதில் சொல்ல போகணும். அவள் விட்டு வெளியில வேலை யாகம் பண்ண வேலை இருந்து வெளியூர் போயிட்டாரு. இவனை கூப்பிட்டு அப்ப அவனுடைய அக்னிகள் எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிராமணனும் நித்தியப்படி அக்னி காரியம் பண்ணணும். அந்த மாதிரி அவருடைய ஆச்சாரியர் பண்ணிட்டு இருந்தார். நான் வெளியூர் போறதுனால இந்த அக்னிகள் நீ காப்பாத்தின்று அப்படின்னு அவங்க ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டார். அவன் என்ன பண்ணான், நான் இந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சால் வழியே போறதில்லை அப்படின்ட்டு அது ஆத்தியார் வர மட்டும் நான் பட்டி கிடக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அக்னிகளை நேரத்துக்கு பண்ற மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு உபாசனம் என்ன இது என்ன அக்னி சுவாமியம் என்ன அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அக்னிகள் அவன் மேல இறங்கித்து பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாக்க அக்னிகள் 3 உண்டு. என்னன்னாக்க ஆகவனீயம், கார்கபத்தியம், தட்சிணாத்தியார், அன்வகாரியம். ஆகவனீயம் அப்படிங்கிறது என்னன்னாக்க எதெல்லாத்தையும் ஒரு தேவதை உத்தேசிச்சு சுவாஹான்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அந்த அக்னி வந்து புனிதமானது, அதுக்கு ஆகவனியம். கார்கபத்தியம் அப்படிங்கிறதுனாக்க நம்ம வீட்டுல கலிகை பண்றதுக்காக வச்சுக்கிற முடியாது. கிரகத்துல ஒரு பக்குவம் பண்றதுக்காக பண்ணக்கூடிய இருக்க அது கார்கபத்தியம். தட்சிணாகினாக்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது, கண்டது காட்டு தெரியாதது அதெல்லாம் எரிகிறது எல்லாத்தையும் தட்சிணாகி, அது அன்வகாரியம் சொல்றது. இந்த 3 அக்னிகளுக்கும் இடம் உண்டு. 3 அக்னியும் சொல்லி மந்திரம் பண்ணணும். அந்த பண்றச்ச அந்த அக்னிகள் ஒண்ணுன்னா அவன் பேர்ல கருணை எடுத்துட்டு அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சு. அதுல முதல்ல என்ன பண்ணிச்சுனாக்க அக்னிகள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு, அப்ப கம் பிரம்மா கம் பிரம்மா கம் பிரம்மா எதேவகம் ததேவகம் இன்னும் ஒரு பெரிய ரிடல் மாதிரி இருக்கு.
முதல் கா 4 கால முதல் கா இருக்கு இல்லையா, கம் பிரம்மா, கம் பிரம்மா. 2வது கா முதல் கம் அப்படிங்கிறது என்னன்னாக்க எது, ஆகாசம். கம் அதான் சுகம், ஆகாசம் சுகம். ஆகாசம் சுகங்கிறது நோக்கம் என்னன்னாக்க இந்த ஸ்பேஸ் நமக்கு சுத்தி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸுக்கும் இங்க இருக்க பொருளுக்கு ஏதாவது பந்தம் உண்டோ? இந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அது இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எவன் ஒருவன் உலகத்துல இருந்துட்டு மற்ற எதிலும் ஒட்டாம இருக்கானோ அப்படிங்கிறது இன்டைரக்டா சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் ஒன்னொன்னா சொல்லி இன்னொன்னு, இந்த கம் இருக்கு இல்லையா ஆகாசத்துக்கு, அது முடிவற்ற ஆனந்தம். ஆனந்தம்னாக்க எனக்கு இது மேல பற்று இருந்தாதான் துன்பம் வருது. ஒரு லேப்டாப் இருக்கு, இந்த லேப்டாப்பை யாராவது எடுத்துன்னு போயிட்டாக்க ஐயோ என்னது போயிடுது அப்படின்னு சந்தோஷம். அதை பத்தி யாரும் கவலைப்படலண்ணா, ஆறுதா என்ன போனான்னு அப்படின்னாக்க அப்படின்னு இருந்தேன்னு சொல்லுவேன். அப்போ இதை பத்தி எனக்கு இது வருமோ, ஏதாவது தொந்தரவு வருமோ? வராது. அதனால பிரம்மங்கிறது அன்அட்டாச்சா இருக்கக்கூடியது தான் பிரம்மம் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கணும், பிரம்மத்தை அறியறதுக்கு அப்படிங்கிறது சொல்லிச்சு முதல். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிதான் முதல் கார்கபத்தியா அக்னின்னு சொல்லிச்சுனாக்க, இந்த பாரு நிலம் இருக்கு பத்தியா, நிலம், தீ, உணவு, சூரியன், இவையெல்லாம் பிரம்மம். நீ பார்க்கக்கூடிய எல்லாமே பிரம்மம். இதெல்லாம் பார்க்கக்கூடியதான் நம்ம பிரம்மத்தை நம்ம பார்க்கலன்னு சொல்லி இல்லை நம்ம பார்க்குற இடத்துல பிரம்மம் இருக்கு, நமக்கு பார்க்க தெரியல, அவ்வளவுதான். அதே மாதிரி நீ பார்க்குற நிலமும் எதுவும் நீ நடந்து போறிய அந்த நிலமும், தீ தினம் வளர்க்குறிய தீ, உணவு சாப்பிட்றிய, இதே மாதிரி சூரியன் எவன் இல்லைனாக்க உலகம் அஸ்தமிச்சு போயிடுமோ, உலகத்துல உண்மை இருக்காது. அது இது எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அங்குகாரியம் தட்சிணாக சொல்லிட்டு அது என்ன சொல்லினாக்க, அது நேரம் சொன்னாலே இது நீர், நீர், திசைகள், சந்திரன், நட்சத்திரம், இவையெல்லாம் பிரம்மம். அதாவது ஒளி, ஒளி எல்லாம் பிரம்மம் அப்படின்னு அது சொல்லிச்சு. அதுக்கு அடுத்தது ஆகவனி 3வது அக்னி இருக்கே, அது பிராணன், ஆகாயம், பராமதம், மின்னல், எல்லாம் பிரம்மம். இந்த 3வது சொன்னது அங்க ஒரு முடிவு கொடுக்குற மாதிரி இருக்கு. எப்படின்னாக்க தன் முமுட்சுவா இருக்கிறவங்க, அதாவது மோட்சத்துக்கு போக தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறவன் என்ன பண்றாங்க, அவனுடைய பிராணன் எப்படி போகும், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பின்னால வருது. படிக்க போறோம், கடைசி சாப்டர்ல படிக்க போறோம். அவனுக்கு போற வழிக்கு பேரு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு. அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு இன்னெல்லாம் வழி உண்டு, அந்த வழி சொல்றது. அதனால அதை சொல்றான். முதல்ல அப்புறம் பேச முடியாது. அதுல என்னன்னாக்க, இங்க இருந்து ஒளி வழியில உங்களோட உயிர் புரட்டுதுனாக்க அது முதல்ல அர்ச்சிஷ் ஒளின்னு பேரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுனாக்க அர்ச்சிஷ், அப்புறம் இது சூரியனுக்குரிய டே டைம் அகனி, டே டைம், அப்புறம் பகல் சுக்கலபக்ஷம், அதுக்கப்புறம் உத்தராயணம், உத்தராயணத்துக்கு அப்புறம் வருஷத்தினுடைய தேவதை, அதுக்கப்புறம் வாயுலோகம், அப்புறம் சூரியலோகம், அதுக்கப்புறம் சந்திரலோகம், அப்புறம் மின்னலோகத்துக்கு அப்புறம் வருணலோகம், வருணலோகத்துக்கு அப்புறம் பிரம்மலோகம், இது இந்திரலோகம், இந்திரனுக்கு அப்புறம் பிரம்மலோகம். இந்த 12 தேதி 12 டைரக்ஷன் தாண்டி போறது. இதுக்கு பேர் அர்ச்சிராதி மார்க்கம் பேர். யார் ஒருவன் திரும்ப பிறப்பு இல்லாத, எந்த ஆத்மாவும் திரும்ப பிறப்பு இல்லாம மோட்சத்துக்கு போறதோ அது இந்த வழியில போகுது. அர்ச்சிராதி மார்க்கம் பேர். அந்த மார்க்கத்தை இன்டைரக்டா அந்த ஆகவனியம்ங்கிறத சொல்லிச்சு. அது அப்புறம் நம்மனாக்க இதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, இந்த போர்ச்ச உன்னுடைய இலக்கு என்ன, கோல் என்ன அப்படிங்கிறத ஆச்சாரியனை கேட்டுக்கோ. ஏன்னா ஆச்சாரியன் சொல்லாம எந்த வித்தையும் முடிவாகாது. அதனால நீ அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பி ஆச்சாரியன் வந்தார். வந்த உடனே பார்த்தாக்க இவனுக்கு முகத்துல நல்ல ஜெகஜோதியா இருக்கிறத பார்த்தேன். பார்த்துன உடனே அவர் சொன்னார், அப்ப இதெல்லாம் பார்த்தேன் இல்லையா, இப்போ உனக்கு என்ன தெரியுது, நீங்க பிரம்மம் எங்க இருக்கான்னு தெரியுது. உடனே அவர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கான் பத்தியா புருஷன், கண்ணில் ஒரு பிம்பம் தெரியுது பத்தியா, அதுதான் புருஷன், அதுதான் பிரம்மம். இப்போ இதை படிச்சுக்கிட்டான். அந்த புருஷன் எப்படிப்பட்டவனாக்க வாமனி, வாமனின்னாக்க நல்லது எல்லாத்தையும் தரக்கூடியவன். வாமனி தானும் உளிரக்கூடியவன், எல்லாத்தையும் விளைய செய்யக்கூடியவன்.
அப்படிப்பட்டவன். அவன் கண்ணுள் உரைகிறான், அவன் கண்ணுக்குள்ளதான் இருக்கான். இந்த கண்ணுக்குள்ள இருக்கான்னு சொன்னா இல்லையோ, உடனே பிடிச்சிருந்தான். பாத்தியா, கண்ணுனா எங்க இருக்கு? ஒரு ஜீவாத்மாக்கு இருக்கு. பிரம்மத்துக்கு உடல் இருக்கணும் தேவையில்லை, கண்ணு இருக்கணும் தேவையில்லை, ஆகவே இருக்கு இல்லையா? அதனால நீ சொல்றது பிரம்மம் இல்லை, ஒரு ஜீவாத்மா தான் அப்படின்னு ஆரம்பிச்சு அதைத்தான் டீல் பண்றோம். இப்ப நம்ம பார்க்கறது. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கான்டெக்ட் புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த படிக்க போது ஈஸியா புரியணும். புரியுறதா? ரைட். பேஜ் 79, அத்தியாயம் 1, பாதம் 2, அதிகரணம் 14, அந்தராதிகரணம். உள்ளுரை ஒன் களம், இக்களத்தின் பெயரும் தொடரும். 14ஆம் களம் அந்தராதிகரணம் எனப்படும். முந்தைய களத்தில் உள்ள உண்பவன் என குறிப்பிடப்பட்டிருந்தால் ஜீவன் உலகின் காரணமாக ஆகலாமா என்ற ஐயம் எழுந்தது. இதில் கண்ணுக்குள் காணப்படும் புருஷன், கண்ணுக்குள் காணும் புருஷன் என்பவன் யார் என ஆராயப்படுகிறது. அவருடைய நோக்கம் என்னன்னாக்க, இது எல்லாத்தையும் உலகோட தொடர்பு பண்ணி பேசுறேன். அப்ப சொல்றச்சே உலக தொடர்புனா ஜீவனாத்தான் இருக்கணும், பிரம்மமா இருக்க முடியாது அப்படிங்கிறச்ச அதைத்தான் இன்சிஸ்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிறான். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலே வரக்கூடிய எல்லாத்தையும் கிளீனா அந்த குவாலிட்டி தள்ளிப்படுறான். இக்களத்தின் கருப்பொருள். சத்தியகாம ஜாபாலர் என்பவர், உபகோசலன் என்பவன் சீடனாக இருந்தான். பல நாட்கள் கழித்தும் ஆசான் எதுவும் உபதேசிக்கவில்லை. ஒரு சமயம் அவர் வெளியூர் சென்றிருந்தார். அவரது ஆணையை சிறை மேற்கொண்டு சீடன் முத்தி ஓம்பி வந்தான். அவனிடம் பறிவு கொண்ட முத்திகள் அவனுக்கு முன் உபதேசங்கள் செய்துவிட்டு இறுதியான 4ஆவதை குருவிடமே கேட்டு அறிந்து கொள்ளும்படி கூறினான். ஊர் திரும்பிய ஆசான் அவன் முகத்தில் இருந்த ஒளியால் நடந்ததை அறிந்து மகிழ்ந்து இந்த 4ஆவது உபதேசத்தை செய்தார். இது சாந்தோக்கியத்தில் 4:15 காணப்படுகிறது. ஏஷோ அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே ஏஷ ஆத்மேதி ஹூவாச ஏதத் அமிர்தம் அபயத்வம் ஏதத் பிரம்மேதி தத் யத்யஸ்யாமின் சர்பிவோதகம் வ சிஞ்சாதி வர்த்மன் நிஹிதோ கச்சதி. He said thus, the Purusha seen inside the eye is the Atman. He is immortal, fearless, and infinitely great. Nothing taints him. If melted butter or water dropped in the eye, that flows out of the eyelids and does not taint the eye on account of the greatness of the place. So அவன் தான் என்ன பண்றான், அவன் பாமணி அப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்லாம் சொல்றேன். இந்த கண்ணில் இருக்கான் பாருன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கண்கிறத மட்டும் பிடிச்சுக்கிட்டு இவன் இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். கண்ணுக்குள் எந்த புருஷன் காணப்படுகிறானோ அவனே ஆத்மா என்று அறிவாய், அவனே அழிவற்றவன், உச்சம் நீக்குவான், அவனே பிரம்மம் என்பது. இது இக்களத்தில் ஏற்படும் ஐயங்கள். கண்ணுள் காணப்படும் புருஷன் யார், ஜீவனா பரமனா? அவனை ஆத்மாவென்றும் பிரம்மம் என்றும் கூறியிருப்பதால் ஆத்மாவே பிரம்மம். ஆத்மான்னாக்க ஆப்னோதி இது ஆத்மா. ஆப்னோதி அடையப்படுபவன், அடைபவன். பரமாத்மா அடையப்படுபவன், ஜீவாத்மா அடைபவன். ஸோ இந்த ஆத்மாங்கிற சொல்ல 2 பேருக்கும் பொதுவாக பயன்படுத்தலாம். ஸோ வேதத்தில் அந்த இடத்துல எங்கே எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி எப்படின்னாக்க தமிழில் ஒரே ஒரு சொல்லுக்கு பல 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 பொருள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அவனை ஆத்மா என்றும் பிரம்மம் என்றும் கூறியிருப்பதால் ஆத்மாவே பிரம்மமா அல்லது ஜீவாத்மாவின் பிரதிபிம்பமா? பிரதிபிம்பம் சொன்னோம்னாக்க என்ன அர்த்தம்? முன்னாடியே பார்த்தீங்க இருக்கு இல்லையா, கண்ணாடி முன்னாடினாக்க கண்ணாடி முன்னால் பிம்பம் தான் பிரதிபிம்பம் வரும். ஆத்மாவுக்கு தனியாக பிம்பமே கிடையாது. அப்படி வச்ச பிரதிபிம்பம் எப்படி வர முடியும்? ஆத்மாவின் பிரதிபிம்பம். 7 மாற்று கருத்துகள். இப்புருஷன் ஜீவனாகி ஆதல் வேண்டும், ஏனெனில் கட்புலனாவதால் பிரம்மம் கட்புலனாகாது. கண்ணுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க, கண்ணுக்கு தெரிகிறதுன்னு சொல்றீங்க இல்லையா, ஆக மொத்தம் அது பிரம்மம் இல்லை. உடலில் கண்ணில் இருப்பதாக கூறப்பட்டிருந்தால் இங்க இருக்கு உடல்னு சொல்லியாச்சு. உடல்ங்கிறது ஜீவாத்மா இருக்கிற இடம். ஆகவே கண்ணுக்குள்ள இருக்குது ஜீவாத்மா. உடல் என்ற ஆத்மா நீங்குதல் பெரும்பாலும் நீங்கிய உடலின் கண்களில் இருந்து அறியப்படுகிறது இருந்தாலும் இது நீங்க பார்க்கலாம். டாக்டர் சொன்னாக்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு பார்க்கறதுனாக்க அவர் கண் அதுக்கு அதில் லைட் அடிச்சு பார்ப்பார். அந்த பியூப்பிள் சொல்லுங்கிறது வெளியேற்ற பிரிக்கும். அது மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறதுக்கு அது ஒரு டெஸ்ட். அது
கண்களில் என்று சிறப்பிக்கப்பட்டிருந்தால் அவனை கண்ணின் அதிதேவதைன்னு சொல்லலாம். வேணா மற்ற எல்லாம் எடுத்து விட்டுட்டு கண்ணு ஒரு 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 பகுதி அவயத்தை சொல்றது இல்லையா? அப்போ இந்த கண்ணுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடிய அக்னியோ சூரியனோ இவனை வச்சுக்கலாமே. ஆக மொத்தம் ஆத்மாதான், ஜீவாத்மாதான். ஜீவாத்மாவில் ஒரு ஸ்பெஷல் டைப், கொஞ்சம் உயரமான ஒன்று, கொஞ்சம் நேரம் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவன் ஆர்கியூ பண்றான். இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். இக்களத்தில் 40 முதல் 50 ஈராக 45 முதல் 50 ஈராக 6 சூத்திரங்கள் உள்ளன. அந்தர உபபத்தே, கண்ணுக்குள் உள்ளப்படும் புருஷன் பரமாத்மா. அந்தரம் உள்ள இருப்பவன். உபபத்தே பொருந்துகின்றது. கண்ணுக்குள் காணப்படும் புருஷன் பரமாத்மாவே. அதற்குரிய இலக்கணங்கள் பொருந்துவதால். ஏன்னா நீ நடுவில் ஒன்று எடுத்து போட்டுட்டேன், முன்னாலேயும் பாரு, அது இது ஒத்து வரல இல்லையா? அதனால நீ சொல்ற இந்த புருஷன் இல்லை. ஸ்தானாதி விபதேசாச்ச, அவ்விடம் கண் போன்றவைகளும் அவனுக்கு இருப்பாக காட்டப்படுவதால். நிறைய இடங்கள் சொல்லியிருக்கு. கண்லையும் அவன் இருக்கு, வயத்துக்குள்ளேயும் அவன் இருக்கான், காதுலையும் அவன் இருக்கான். அப்போ இதுலயும் அவன் இருக்காங்கிறதுனால அந்த இடம் அவனுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறதுனால நீ வெறும் கண்ணை மட்டும் பார்க்காதே. அந்த உள் எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, எல்லாராலையும் பார்க்க முடியுறதோ, பெரிய குருடனா இருக்காங்க, கண்ணு வெளிப்புலன் இருக்கத்தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஈஸியா கேட்கலாம். காது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க அது ஸ்டோன் டெஃபா இருக்கா, காதுல கேட்கும் தன்மை இல்லாம போட்டுருது. அதுக்கெல்லாம் தன்மாத்திரைன்னு பேரு. இந்த தன்மாத்திரை ஆப்சென்டா இருந்ததுனாக்க அந்த பொறி இருக்கும், ஆனால் கேட்கும் தன்மை இருக்காது. அந்த மாதிரி இருப்பாகட்டும். சுக விசிஷ்டாபிதானாதேவ ச, புருஷன் அளவற்ற இடைவிடாத இன்பத்துடன் கூடியிருப்போம் என்று கூறப்படுவாங்க. அவன் எப்போ இன்பத்தோடு மட்டும்தான் இருக்கான். கண் எப்போ இன்பத்தோடு இருக்கா? தூக்கம் வந்துடுறது, கண்ணில் கண்வலி மெட்ராஸை வந்துடுறது, அப்புறம் அவனுக்கு எத்தனை கோளாறு வருது, காட்ராக்ட் வந்துடுறது, குளோக்கோமா வந்துடுறது. ஆனா இவனுக்கு அன்இன்டரப்டடா சௌகரியம் மட்டுமே இருக்குன்னு சொல்றச்சு. ஸோ இந்த கண்ணுங்கள் கண்ணில் இருக்கிறது ஜீவாத்மா இருக்க முடியாது. அதையே வச்ச ச பிரம்மா. அதனாலே அளத்தற்கரிய இன்பம் என்று சிறப்பிக்கப்படுவதாலேயே அவன் பிரம்மமே ஆக வேண்டும். அளத்தற்கரிய பிரம்மம், அளத்தற்கரிய இன்பம் தான் என்ன அர்த்தம்? இப்போ என் கண்ணுக்கு இன்பமா இருக்கு, இது இன்பமான காட்சியை பார்க்கறச்சு. அதே நல்ல வெயில் அடிக்கிறச்ச கண்ணை ராவி, கண்ணை ராவறதுன்னு சொல்றீங்க, இன்பமா இருக்காது இல்லையே. ஆனா இங்க இருக்கிற புருஷனுக்கு அவன் எப்போ இன்பமா இருக்கான்னு சொன்னானாக்க கண்ணுக்கு அது வித்தியாசமா தெரிகிறது. ஆனா கண்ணுக்குள்ள புருஷனுக்கு எப்போ இன்பமா இருக்கான்னாக்க அவனுக்கு கண்ணுன்றது இல்லை, அவனுக்கு வேறுபட்டவன் தெரியறதா இல்லையா? அது சிதோபினிஷக்க கத்தியபிதானாச்ச. வேதத்தால் மெய்யறிவு பெற்றோர் பிரம்மத்தை எப்பொழுதும் நினைவில் இருத்த ஒளி அர்ச்சிராதி வழியை வீழ்த்திருத்தலாம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க, ஒளியால தான் அவன் போய் சேர்றாங்க. இங்க பரப்படக்கூடிய ஆத்மா, உடம்போட்டுப்பட்ட ஆத்மா, சூரியோட ரஷ்மி, சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, கீழே அந்த கதிரை படிச்சுட்டு தான் போய் சேர்றது அப்படிங்கிற இந்த கதிர்கள், ஒளியினுடைய கதிர்கள் செய்கிறதுக்காக கண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் கண்ணுங்கிறது ஒரு போர்ட், நம்ம ஒளியில புறப்படுறது ஒரு போர்ட்டா வச்சிருக்கு. அனவஸ்திதேர் அசம்பவாச்ச நேதரா. ஜீவாத்மாவை போல் எப்பொழுதும் கண்ணில் இருக்க இயலாதாகிலும் பிரம்மம் தவிர்த்து வேறு புருஷன் அல்ல. ஜீவாத்மா கண்ணில் இருக்குன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? முன்னாடியே சொல்லிட்டோம், ஜீவாத்மா ஹிருதயத்துல தகராகாசம்னு ஒரு சின்ன இடம் இருக்கு, அதுல இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே அவன் கண்ணில் இருக்கான்னு சொன்னாக்க அப்போ கண்ணு தான் எல்லாம் தெரியணும். இப்போ குருடனா இருக்கிறவனுக்கு ஆத்மா இல்லைன்னு ஆயிடுமா? அதனால நீ சொல்ற மாதிரி ஜீவாத்மா இல்லை. மாற்று கருத்துக்கள் எம்பெருமான தொடர்ந்து விளக்கம். இப்புருஷன் ஜீவாத்மா என்பது தவறு. தொடர்ந்து வரும் மந்திரங்களில் விரும்பும் பொருள்கள் யாவும் அவனுடைய முந்தே பெறப்படுகின்றன. அவனுக்கு இது பண்ணாக்க உன்னுடைய வேண்டியதை உனக்கு கொடுக்குறான். கண்ணை வழினாக்க ஜீவாத்மா வந்தா கிடைக்குமா? முடியாதே. அவன் ஒருவனே யாவற்றையும் கொடுக்க வல்லான். அவன் ஒருவனே உலகில் யாவற்றையும் ஒளிர்கிறான். உலகுக்கெல்லாம் அவனே ஒளிர்கிறான். முன்னாலே பார்த்தோம், ஆகாசத்தே பார்த்தோம், ஆகாசாதி கரணத்துல அவனே உலகில் யாவற்று ஒளிர்கிறான் என்று பரமாத்மாவுக்கே உரிய குணங்கள் அவன் பரமாத்மாவை என காட்டுகின்றன. ரெண்டு விதத்துக்கு வாமணி பாமணின்னு. வாமணின்னாக்க வள்ளல் தன்மையாக நல்லது எல்லாத்தையும் கொடுக்குறான், கெடுதலை கொடுக்கறதே நல்லதை மட்டும் கொடுக்குறான், ஒளி விடுகிறான். ரெண்டும் 5:7 பரமாத்மா விவரிக்கையில் எவன் கண்ணினுள் காணப்படுகிறானோ எனக்கு ஒரு அமைகிறது. இந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு சாப்டர் இருக்கு, அது ஃபுல்லா அந்தர்யாமி அதிகாரம்னு.
அது மிக தாழ்ந்த பொருள்ல இருந்து எடுத்துட்டு இருக்கு, மிக உயர்ந்த பொருள் மட்டும் போகுது. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா கூறி அதுக்குள்ள ஆத்மாவை ஒருத்தன் இருக்கான், அவனை அந்த பொருள் அறியாது, அவன் அந்த ஆத்மாவை நடத்துறான், அவன் இருக்கானே அவன் அழிவற்றவன், அவன் அடையத்தக்கவன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கண்ணையும் சொல்லிருக்கு, கண்ணுக்குள்ள ஒரு புருஷன் இருக்கான், அவனை கண்ணு அறியாது, ஆனா அவன் தான் கண்ணை நடத்துறான், அவன் தான் பரமாத்மா அப்படின்னு வருது. அதனால நீ சொல்ற மாதிரி இந்த கண்ணுக்குள்ள இருக்காங்கிறதுனால ஜீவாத்மா இல்லை. உபகோசல வித்தியில் அக்னிகள் பிராணனே பிரம்மம், ஆனந்தமே பிரம்மம், வான்வெளி போல் அறப்பருந்து பிரம்மம் என துவக்கத்திலும் முடிவிலும் பிரம்மத்தை பற்றியே கூறி உன் ஆசான் அதை அடையும் வழியை கூறுவார் என்று ஆற்றுப்படுத்துகின்றன. இதுல என்னன்னாக்க இந்த கான்டெக்டே பிரம்மத்தை பத்தி தான். இந்த கண்ணில் ஒரு உதாரணம் சொன்னாக்க உடனே கண்ணில் அப்படின்னாக்க பிரம்மத்தை பத்தி பேசுறதுல கண்ணுங்கிறது இதுக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பனைமரத்துக்கு பாலை குடிச்சான் அப்படின்னு சொன்னாக்க உடனே அது கல்லுன்னு தேவையில்லை. நியாயமா போறவனே அவன் போறது பாலை குடிச்சிட்டு அவ்வளவுதான் இருக்கும். அதனால பனைமரத்துக்கு எழுந்து பாலை குடிச்சாலும் அது பாலா இருக்க முடியாது, கல்லா தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி சப்ஜெக்ட் பூரா பிரம்மத்தை பத்தி பேச்சு. அவருக்கு உபகோசலுக்கு என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் தமக்கு என்ன பிரம்மத்தை சொல்லித்தரலையே அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் அவனுக்கு கிடைச்சது. அக்னிகள்லாம் மீதி அவனுக்கு ஆச்சாரியம் கொடுத்து நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக மொத்தம் இந்த இதுபடி சொல்லப்பட வேண்டியது பிரம்மமே அவங்களுடைய கண் இல்லை. ஆக அதுக்கு கண்ணுக்கு பிரசக்தி அது மாதிரி பட வேண்டிய வாய்ப்பே இல்லாத போது அதை நீ கண்ணு அதனால ஜீவாத்மன்னு சொன்னா எப்படி ஒத்து முடியும்? இதுக்கு வேறு கோணத்தில் இருக்கப்படும் மறுப்புகள். இக்கருத்து தவறு. அக்னிகள் ஆசான் வழி உபதேசிப்பார் என்பதால் அவரை புருஷன் பண்புகள் இருப்பிடம் பற்றி கூற வேண்டிய தேவை என்ன? சொல்றச்சே ஆச்சாரியத்தை சொல்லுவார் சொல்லியாச்சு இல்லையா? சொல்றச்சே அவர் ஏன் இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லணும்? தேவையில்லை, நேர பிரம்மம் சொல்லிட்டு போயிடலாமே, இதுக்கே இந்த மாதிரி சுத்தி வளர்ச்சி சொல்லணும் அப்படின்னு தேவை என்ன? ஆனந்தமே பிரம்மம், ஆகாயமே பிரம்மம் என்பதை உலகில் நோக்கில் இன்பத்தையும் வான்வெளியுமே காட்டுகின்றன. என்ன சொல்றான்னாக்க ஆனந்தமே பிரம்மம், வான்வெளியே பிரம்மம் அப்படின்னாக்க என்ன? ஆகாயமே பிரம்மம்னாக்க இந்த ஆகாயம்ங்கிறது ஸ்பேஸ்ங்கிறது எங்கேயும் பரவி இருக்கு. அது நல்லதோடையும் தொடர்புடையதா இருக்கு, கெட்டதோடையும் தொடர்புடையதா இருக்கு. ஆனால் அது அதனால அஃபெக்ட் ஆறதில்லை. ஆக இப்படி எதுலேயும் அஃபெக்ட் ஆகாம ஆனா அது எல்லாத்திலும் இருக்கிறதுனால அது எப்பவுமே ஆனந்தமா இருக்கு. அதனால ஆகாயமே ஆனந்தம். ஆகாயம் ஆனந்தம் சொல்றதுனால அப்ப என்ன ஆகும்? ஆனந்தம் முன்னால ஆகாசதே, அது ஆகாசம் அது பிரம்மம் காமிச்சோம் இல்லையா? ஆகும் இந்த ஆகாசம் என்று சொல்வதனால கூடக்கூடிய பிரம்மம் தான் அது எப்பவும் உள்ளது. அதுதான் வழியா இது கண்ணுள்ள புருஷன் அல்ல அப்படி. ஆகவே இவை பிரம்மம் போன்றவை அறப்பரியவென்றது தெளிவாகிறது வழியா அவை பிரம்மம் என காட்டவில்லை. அவை மனமே பிரம்மம், பெயரே பிரம்மம் என்பதே போலாகிறது. அப்ப என்ன பண்ணலாம்? மனம் சொல்றதுக்கு, பிராணம் சொல்றதுக்கு, அதெல்லாம் உன்னையும் பிரம்மம் வச்சுக்கோங்க. பெருசுன்னு சொல்றா மனம் பெருசு இல்லையா? நான் இங்க நினைச்சிட்டு இருந்தேன்னாக்க நான் முன்ன பின்ன என்னைக்கோ பார்த்தேன் தாஜ்மஹால், இப்ப நான் நினைச்சேன் தாஜ்மஹால் வருது இல்லையா? மனசு பெருசிக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றேன். இவற்றுக்கு எம்பெருமானார் விளக்கம். இந்த வாக்கியங்கள் வந்திருக்கும் இடத்தை கவனமாக படித்தால் இந்த ஐயங்கள் ஏற்பட வழியில்லை. பிராணன் பிரம்மம் என்ற அக்னிகளுக்கு உபகோசலம் அதை நான் அறிவேன். ஆயினும் ஆனந்தமும் ஆகாயமும் பிரம்மம் என்பது எப்படி? ஏன்னா பிரம்மத்தை பத்தி அவன் எதுவும் தெரிஞ்சிருந்தா அதுகிட்ட போறான். அப்படி இருக்கச்சே பிராணன் பிரம்மம் சொல்லித்து நீ சொன்னிய அக்னி அது ஆனந்தம் ஆகாயம் பிரம்மம் சொல்றிய எப்படி அப்படின்னாக்க அதையும் உன் ஆசான் உபதேசிருப்பார். அப்போ உனக்கு இது நாங்க சொல்லிட்டோம்ப்பா, இது மேல சொல்றது இல்லையா? அப்ப சொல்றச்சே இவனுக்கு தெரிய வேண்டியது பாக்கி இருக்கு. கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் பண்ண மாட்டிருக்கு, காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. அதை உன் ஆசான் உபதேசிருப்பார் வேண்டும். ஆகாயம் போன்று பறந்து ஒளி பொருந்தியதும் அளத்தற்கரிய ஆனந்தமுடையதுமான பிரம்மம் அது பண்ணு. அப்படிப்பட்டது பிரம்மத்தை சொல்றச்சே எவ்வளவு பெருசு? ஆகாயம் போல் பெருசு. இந்த சின்ன குழந்தைகளை கேட்டோம்னா எவ்வளவு அறியும்? ரெண்டுக்கையும் விரிச்சிக்காம எவ்வளவு பெருசு ஒண்ணுங்க, அந்த மாதிரி பெருசு பிரம்மம். பகல், வளர்பிறை, சூரியன், சந்திரன், மின்னல் போன்ற ஒளிகள் பறந்து ஒளி பொருந்ததும் பிரம்மம், பகல், வளர்பிறை, சூரியன், சந்திரன், மின்னல் போன்ற ஒளிகள் திரும்பி வராத வழியால் பிரம்மத்தை அடைந்து அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பாய். அதுக்காக என்ன பண்றானாக்க உனக்கு ஒரு வழி. கண்ணுக்குள் கண்ணுல ஒருத்தன் இருக்கான் இல்லையா? எந்த ஒளி உனக்கு தெரியறதோ
அந்த ஒளியை பிடிச்சிக்கோ. அந்த ஒளி பிரம்மம் உபாசனம் பண்ணிட்டே போ, உனக்கு அதனால தெரியும். அதனால கண்ணுக்குள்ள தெரியுறதோ அப்படின்னு சொல்றீங்கனால கண்ணு தான் பிரம்மம்னு அர்த்தம் இல்லை. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் சொல்றச்சு குரு சனோதி, புருஷன்னாக்க குரு சனோதி, விரும்பியதை கொடுக்கிறவன். ஆக நீ அவனை உபாசனம் பண்ணு அப்படிங்கிறதுக்காக சொல்லிருக்கு. கண்ணுக்குள் காணப்படும் புருஷன் ஜீவனாகவும் அது பிம்பமாகவும் இருத்தல் இயலாது. ஏனெனில் ஜீவனுக்கு பொறிகள் யாவற்றும் தொடர்பு உண்டு. பிம்பம் என்பது மற்றொரு பொருளை சார்ந்தே இருக்கும். நீ ஜீவன் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஜீவன் கண்ணில் மட்டும் தான் இருப்பேனா, உடம்புற அவனுக்கு உடம்பு ஃபீலிங் இருக்கே, அப்படி இருக்குச்சு. என்ன முன்ன ஜீவன் சொல்லியிருந்தாங்கனாக்க அவன் எல்லாத்தையும் கால் பிரம்மம் கை பிரம்மம் சொல்லணும், சொல்லியே. பிம்பம் என்பது மற்றொரு பொருளை சார்ந்தே இருக்கும். இது உன்னோட ரிஃப்ளெக்ஷன்னாக்க ஒரு மெயின் திங், அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அப்போ இப்ப இந்த பிம்பம் சொன்ன கண்ணில் இருக்கிற பிம்பம் சொன்னாக்க எதை சார்ந்து இருக்குது? அது ஒளி தேவனாக சூரியனாக இயலாது. ஏன்னா சூரியனா இருக்கனாக்க கண்ணுக்கு உள்ள சூரிய தேவன், அதுதான்னாக்க ராத்திரில சூரியன் இல்லையே. நான் என்ன சொல்றேன், பிரம்மங்கிறது எப்போ இருக்கக்கூடிய சொல்றேன் இல்லையா? அப்போ இல்லாத ஒன்றை அதை பிரம்மன் எடுத்துக்க முடியுமா? நீ சொல்ல ஜீவனை பிரம்மத்துக்கு முடியாது. நீ தூங்கறதையும் உன் கண்ணை பத்தி நீ அறியலையே, அதனால அதை பிரம்மம் சொல்லிக்க முடியாது. வெகு தொலை உள்ளவனும் இரவில் தோன்றாதவன் அவன் கண்ணுள் நிலைபெற்றது எப்படி? ஆகவே நீ சொல்றது கண்ணில் இருக்கிறது சூரியன் வச்சுக்கலாம், அதான் வச்சுக்க முடியாது. ஏன்னாக்க நீ சொல்ற அட்ரிபியூட்ஸ் எல்லாம் அவனுக்கு பொருந்தாது, இதுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆகவே இது இல்லை. இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை, கண்ணுக்குள் காணப்படும் புருஷன் எல்லையற்று பறந்தவர், ஆனந்தமே வடிவான பிரம்மம். அவனை மனத்தில் இடைநிறுத்தி உபாசிப்பதால் ஒளி வழியில் அர்ச்சிராதி கதி பிரம்மத்தை அடைந்து இவ்வுலகிற்கு திரும்பி வரா நிலையை அடைந்து பேரின்பம் பெறலாம். ஆகவே உனக்கு மோட்சம் போகணும்னு அபிப்பிராயம் இருந்ததுனாக்க எப்போ திரும்பி பிரம்மா மட்டும் போனாலும் திரும்பிக்க பிறந்தாகணும். அப்படி இல்லாம இன்னொரு அம்மா வயசுல பிறக்கப்படாது அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனாக்க மோட்சம் போடணும். மோட்சம் போனா என்ன பண்ணணும்னாக்க ஒளி வழியில போடணும், அர்ச்சிராதி கதிகள். இந்த அர்ச்சிராதிபதியை ஹிண்ட் பண்றதுக்காக கண்ணுக்குள்ள தெரியக்கூடிய பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அதான் சொல்லிருக்க தவிர்த்து நீ அவன் நோக்கமே பிரம்மத்தை அறியணும்னு நினைச்சா அவனுக்கு வழிகாட்டுக்க பிரம்மத்தை அடையக்கூடிய வழியை. அதனால கண்ணில் இருக்கு அப்படிங்கிறதுனால அது உடனே ஜீவாத்மா அப்படின்னு எடுத்துக்காதே முடியாது அப்படிங்கிற. புரியுதா? இதான் சந்தேகங்கள் உண்டா பாலாஜி? பாலாஜி சந்தேகம் தான் உண்டா? இல்ல சுவாமி, கரெக்டா புரியுது சுவாமி எனக்கு. மலைச்சாமி சந்தேகங்கள் உண்டா? யாருக்காவது? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்க. சுவாமி, எனக்கு நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இது போன வகுப்புல நம்ம சொர்க்கத்தை பத்தி பேசணும். இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கிறோம். இப்ப அந்த சொர்க்கத்தினுடைய அந்த குணங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? அங்க போனா பசி இருக்காது, நிம்மதியான, அதாவது நிலையான இது கிடைக்காது, திரும்ப வந்துரும் அப்படின்ட்டு. அது போன்ற குறிப்புகள் வேதத்துல ஏற்கனவே வருதா எங்கேயாவது? நிறைய இருக்கு. தமிழ் நூல்கள்லயே இருக்கு, பரிபாடல்லே இருக்கு. அதாவது வேதத்துல சொல்றது இது புராண கதை கிடையாது. இல்லம்மா, புராண கதை கிடையாது. அது புராண கதை கிடையாது. என்ன ஆக்சுவலா இருக்கோ புராணம் அதுக்கு பின்னால வந்தது. நம்ம கல்கி ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதினார் இல்லையா? நகைச்சுவைகள்லாம் உண்மை, ஆனா பாத்திரங்கள் இருக்கு, அதான் வித்தியாசம். அந்த மாதிரி இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அதை டெவலப் பண்ணி அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த தேவலோகம் சொல்றேன், பிரம்மா மட்டும் அடையக்கூடிய இந்த இது இருக்கே, அது சொர்க்கம். அதெல்லாம் இந்த சொர்க்கத்துக்கெல்லாம் என்னென்ன பேரு? இதுக்கு பேர் சாறுவரு துறக்கம்னு பேரு, தமிழ்ல வச்சிருக்கிறது. இங்க என்ன அமிர்தம் கிடைக்கிறது. என்ன நமக்கு இங்கே வியாதி வகைராக்கள் இருக்கும், ஏஜிங், அங்க ஒரே மாதிரி வயசு, அது இருக்கிற நாள் மட்டும் அங்க இருக்கணும், பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. விழித்திமையான இடங்களையும் அவர் விழித்திரிமா இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குமே தவிர்த்து. ஆனாலும் எப்ப நம்ம புண்ணியம் புரிஞ்சு போச்சோ நம்ம திருப்பி அங்கே கழுத்து நடுவாங்க.
நம்ம இங்கே வந்து திருப்பி பண்ணியாகணும். இதை பற்றி டீட்டெயிலாக பஞ்சாக்னி வித்தியன்னு ஒரு படிக்க போறோம்னு இல்லை ஆச்சா. ஆனால் எந்த இடத்துக்கு போனால் நம்ம திரும்பி வரவே மாட்டோமோ அதுதான் இது வீடு பெரு துறக்கம் அல்லது மோட்சம். மோட்சம் சொன்னாக்க முச்சுனாக்க டு லீவ் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி போகக்கூடாது. அதனால அதுக்கு தான் அந்த மோட்சம் தருது யாரு? மோட்சம் ததாதி முகுந்தகா. முகுந்தன் தான் மோட்சம் தரக்கூடாது, அதனால காரண பேர் முகுந்தன். ஆகவே இந்த மோட்சத்தை அடைஞ்சோம்னாக்க நம்ம திருப்பி இந்த உலகத்தை வந்து பிறக்க வேண்டாம். அதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இதெல்லாம் அனுபவம் தான். ஒரு விஷயம் என்னன்னாக்க நம்ம வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோம். நம்ம ஏதோ ஒரு கிளார்க்கா இருக்கும், இல்லை ஒரு ஆஃபீஸ் பியூனா இருக்கும், இல்லை ஒரு வார்ட் பாயா இருக்கும், இல்லை ஒரு கேட் கீப்பரா இருக்கும். ஆனால் அதுலேயே வந்து மேனேஜர் எம்டிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தேவர்களும் அந்த மாதிரி இருக்காங்க. அவர்களுக்கு அமரர்கள் ஏன் பேருனாக்க நம்ம விட கொஞ்சம் ஜாஸ்தி நாள் இருக்கக்கூடியவங்க. நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள், அப்படின்னால அவங்க 100 வருஷம்னாக்க அவளுக்கு 36,200 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கான். அவ்வளோதானே ஒழிங்க. இது வந்து மோட்சம் இல்லை, அவங்க திரும்பி வந்து பிறந்தாகணும், இதே மாதிரி கஷ்டப்பட்டாகணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கஷ்டங்களே கூடாது. எப்போ வந்து எந்த இடத்துக்கு போனாக்க திரும்பி வர வேண்டாமோ அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கு தான் மோட்சம், அதுக்கு தான் பிரம்மத்தை அடையணும். அதான் பிரகதி பிரம்மயத்தி. அங்கே போய் பிரம்மத்தினுடைய ஆனந்தம் ஏதோ அதை இவன் போறவன் தானும் கூட சேர்ந்து அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லு. சக பிரம்மணா விபஸ்சிதேதி அப்படிங்கிறது பிரம்ம இது வேதம் சொல்றது. புரியுதா? உபனிடத்துல இது எந்த உபனிடத்துல தெளிவா இதை பத்தி சொல்லி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். தைத்திரிய உபனிஷத்து அதுல சொர்க்கத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆமா, சொர்க்கத்தை பத்தி வந்திருக்கு, இதை பத்தி வந்திருக்கு. நீங்க சொர்க்கத்தை பத்தி நிறைய மீமாம்சையில பார்க்கலாம். ஜோதிஷ்டோமேனு சொர்க்க காமம் எஜேதன் படிச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேட்டிருக்கேன் சுவாமி. அப்போ அதெல்லாம் பண்றோம்னா சொர்க்கத்துக்கு போய் சேருவான். இந்த சொர்க்கத்துக்கு போய் சேருவான், தன் புண்ணியம் இருக்க மட்டும் அங்கே இருப்பான், திருப்பி வருவான். அதுவும் இது சொல்லியிருக்கு. இதுலயே நம்ம பார்க்க போறது இல்லையே, பஞ்சாக்னி வித்தியன்னு பின்னால படிக்க போறோம் நம்ம. ஐ திங்க் 3rd சாப்டர்ல நினைக்கிறேன் நான். அங்க வந்து டீட்டெயிலாக சொல்றான் யார் எப்படி வருவா, எங்கேருந்து எப்படி வரான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி திருப்பி மனுஷனா வந்து பிறக்கிறான் அப்படிங்கிறதுக்கான வழிகள்லாம் சொல்றது. 5 ஸ்டெப்ஸ் சொல்லிருக்கு அதுல. அடுத்தது ஜிஜ்ஞாசாதி கரணத்தை தவிர மற்ற பகுதிகளில் வந்து நாம அத்வைதத்தோட ரொம்ப வேறுபடலன்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப வர்றதெல்லாம் வேறுபடல. இது அப்படியே அவங்களும் சொல்றாங்க, அத்வைதிகளும் சொல்றாங்க. ஆமா, அத்வைதிகளும் சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாம சொல்லிட்டு இதெல்லாம் சொகட பிரம்மத்தை சேர்ந்து ஒரு ஒரு அடிஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியும் மட்டும் வேறுபடல சொல்ல போனோம்னாக்க கடைசியில போச்சே இப்படி பெய்யக்கூடிய ஆத்மாவானது சகுண பிரம்மத்தை அடையிறதுன்னு போட்டிருக்காரு. இப்ப என்ன பேசிக் கொஸ்டின் என்னன்னாக்க, இவர் சொல்ற ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படிங்கிறார் இல்லையா? இப்ப உடம்புல நம்ம இருக்கிறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே நம்ம ஜீவாத்மான்னு விட்டு மொத்தத்துல தனித்தனியான இன்ப துன்பங்கள் இருக்க, இதெல்லாம் தனித்துதான் இருக்க. இது பிரம்மமா இல்லை இந்த அகங்காரமா? முன்னாள் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி இது அந்த அகங்காரம் தான் பிரம்மா, அகங்காரம் தான் ஜீவாத்மா. இப்போ இந்த அகங்காரங்கிறது அத்வைதிகள் படி இல்லாத ஒரு மித்யா, அவித்யா. அவித்யா வந்து மோட்சம் பண்ண தேவையில்லை, ஏன்னா இல்லாதது. சரி, நான் பிரம்மன் தான்னாக்க பிரம்மம் ஏற்கனவே பிரம்மமா இருக்கு, அதே பிரம்மத்தை போய் தனியாக பழையணும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம பிரம்மம் ஒண்ணுதான் சொன்ன அவரே என்னன்னாக்க 2 பிரம்மம் ஒத்துண்டாகணும் அவரே கமிட் பண்ணிட்டு இருக்கார். நீங்க ஒன்னா வீரேஸ்வரானந்தா அப்படிங்கிறவர் சங்கர பாஷ்யத்தை இங்கிலீஷ்ல, அதாவது ராமகிருஷ்ணா மடம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதை படிச்சு பாருங்க. அதான் ஒரு சகுண பிரம்மம் ஒன்றும் நிர்குண பிரம்மம் ஒன்றும், சகுண பிரம்மத்தை போய் அடையறா அப்படின்னு முடிச்சிருக்காரு. அப்படியாச்சானாக்க அப்போ பிரம்மத்திலே 2ன்னு வச்சு, அப்போ அத்வைதம் 2 இல்லைங்க, இது எப்படி வரும்? அதாவது அவர் ஒரு விஷயம்னாக்க சின்ன வயசுலேயே அவருக்கு சங்கரர் பண்ணிட்டார். அவர் தன்னுடைய ஆச்சாரிய வழிகாட்டல்படி அத்வைதம் ஆரம்பிச்சதான் சொல்லிருக்காரு. இந்த பாஷை எழுத ஆரம்பிச்சு இந்த பிரம்மசூத்திரமானது அத்வைதத்தை தான் கூறுறது, பிரம்மத்தை வேற எதுவும் இல்லைன்னு காமிக்கிறது நான் பண்றேன்னு ஆரம்பிச்சிட்டேன். he was true to his words. ஆனா இதே ராமானுஜர் ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்காருனாக்க, வேத வாக்கியங்கள் அந்த வந்திருக்கிற இடம், அதுக்கு கிராமட்டிக்கல் மீனிங், வேதிக் மீனிங், கிராமட்டிக்கல் மீனிங், லாஜிக்கலி அக்செப்டபிள், உலக வழக்கு, இதை ஒட்டி நான் அர்த்தம் சொல்றேன். வேத வாக்கியத்துல வேத உபனிஷத்துக்கள்ல அர்த்தம் இல்லாத ஒரு சொல் கூட கிடையாது.
ஆனா அத்வைதிகள் சொல்றச்சே குணத்தை பத்தி சொல்றச்செல்லாம் இதெல்லாம் வந்து வெறும் புகழ்ச்சி. நம்ம உயர்வு வச்சு சொல்ல பாருங்க. அந்த வீட்டுல சொல்ல முடியாது, அவனுக்கு 1000 பேர் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறேன்னு. அந்த மாதிரி உயர்வு வச்சு இப்படிட்டு போறேன். அப்படி இல்லை. எவ்ரி சிலபல் ஹேஸ் அ மீனிங். அதுதான் பெரும் வித்தியாசம். புரியுதா சுவாமி? இன்னொரு பேக் டு பேசிக்ஸ் கொஸ்டின் சுவாமி, மன்னிக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே மூலப்பிரகிருதி வந்து சமநிலையில இருக்குது, அபியந்தம் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அது ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து இறைவன் தான், அதாவது பிரம்மம் தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுது. அது டிஸ்டர்ப் பண்ணதுனால சமநிலை கெட்டு போனதுனால உலகம் உருவாகி வருது. அப்போ அதுக்குள்ள அவன் வந்து ஜீவாத்மாவா இருக்கிறான். அந்த ஜீவாத்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக பரமாத்மா அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல பார்த்தோம். ஆமா, பரமாத்மா இருக்கிறான். இப்போ இது பரமாத்மா வந்து அவனே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு அவனே வந்து ஜீவாத்மாவுக்கு கைடும் சப்போர்ட்டும் பண்ற மாதிரியான ஒரு ரோல் எடுத்துக்கிறதுக்கு நம்ம திரும்ப திரும்ப வந்து இது வந்து அவனுடைய லீலைன்னு சொல்றோம். ஆமா. அப்போ அந்த லீலைன்றதே வந்து அதுவே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, விவகார சத்தியம் மாதிரி இருக்கிறதே. நம்ம அதை தூக்கி ஒரு பிளாக் பாக்ஸ்ல போட்டுக்கிறோமே. இல்ல, அதாவது லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அதாவது இப்ப நீங்க போய் உங்க என்ன கேம் பிடிக்கும் உங்களுக்கு? டென்னிஸ் விளையாடுவீங்களா? ஃபுட்பால் விளையாடுவீங்களா? விளையாடுறீங்க? கிரிக்கெட். சரி, கிரிக்கெட் பிடிக்கும். நீங்க கிரிக்கெட் விளையாடுங்கன்னு வச்சுங்க. எதுக்காக விளையாடுனீங்க கிரிக்கெட்டு? சொல்லி பார்த்தோம், சந்தோஷத்துக்காகன்னு பார்த்தோம். அவ்வளவுதான். அதே மாதிரி அவன் தனியா இருந்து சந்தோஷப்படல. ச ஏகாகி ந ரமேத பகூசியாம் பிரஜா ஏய அப்படின்னு அவன் தான் சங்கல்பம் பண்ணிக்கிறான். அவனுக்காக பண்றான். ரைட்டு. இந்த கிரிக்கெட் விளையாட செய்யும் நீங்க வந்து சில ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இது போட்டா வைடு, இது போட்டா ஸ்டம்புங்கிறத சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ரூல் வச்சிருக்க ஒவ்வொரு ஆத்மாவுடைய கர்மா. இந்த ஆத்மா கர்மா வச்சுட்டு அவன் அதுக்கேற்ற மாதிரி படைக்கிறான். இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். இங்க அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸுக்கும் நம்ம இந்தியன் ரிலிஜனுக்கும் வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் இதுதான். இப்போ ஒருத்தன் பிறக்கச்சேயே ஏழையா பிறக்கிறான், நோயாளியா பிறக்கிறான், எல்லாம் இருக்கு இல்லையா? அவ எப்படி ஒரே பிறவிதான் உண்டு. அப்படியானாக்க படைக்கிற கடவுள் ஏன் அப்படி படைக்கிறான்? அப்ப அவனுக்கு அவ மேல ஒரு பாரபட்சம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அவன் கவலையே பட கிடையாது. அவன் தான் விளையாட்டுக்காக வச்சிருக்கான். ஆனா நீ என்ன பண்றனாக்க உன்னுடைய கர்மாக்கு ஏற்ப பிறப்படுத்திட்டு இருக்க. செஸ்ல இருக்கக்கூடிய எல்லா காயினும் ஒரே மெட்டீரியல் ஆனது, பிளாஸ்டிக்காவோ மரத்தினாலேயோ ஆயிருக்கு. ஆனால் ஒன்னொருக்கு மூவ்மெண்ட் தனித்தனியா இருக்கு பாருங்க. ஒரே மாதிரி மூவ்மெண்ட்டா? பான்ஸுக்கு ஒரு மூவ்மெண்ட்டு, கிங்குக்கு ஒரு மூவ்மெண்ட்டு, குயினுக்கு ஒரு மூவ்மெண்ட்டு. அது அவ கர்மா. அந்த மாதிரி நம்ம கர்மாவை வச்சுக்கிண்டு நம்ம மூவ் பண்றோம். இன்னொன்னு, இதை டிசைட் பண்றது அவன் பண்றான். நம்மள டிசைட் பண்றோம், ஆனால் அவன் பண்றான், டிசைட் பண்றான். அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நம்ம நகர்றோம். அதனாலதான் அது வந்து அது விளையாட்டுக்கு இன்னொன்னு ஈக்குவல் ஆப்போனண்டா வச்சுக்கிறான். இப்போ ராவணன் ஹிரண்யம் போடுறதுக்காலும் தனக்கு ஈக்குவலண்டான ஆப்போனண்ட் வச்சுன்னா தான் அவனுக்கு ரசிக்கும். வெறும் போர்டை வச்சுட்டு நான் வெள்ளைக்காய் வச்சுட்டு ஏத்துக்கார யாருமே இல்லாம நானே நகர்த்தி எல்லாத்தையும் அடிச்சு போட்டேன்னு அப்படி இருக்கும். விளையாட்டா இருக்காது. அது மாதிரி தான். புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. பட் இருந்தாலுமே கூட ஒரு ஜீவாத்மா படுற துன்பங்களை பார்க்கும்போது இப்படி ஒரு, அதாவது கர்ம காரியங்கள் எல்லாமே ஜீவாத்மா வந்து திரும்ப திரும்பப்படுறது, திரும்ப இந்த அலைகளா விளையாட்டுன்றது வந்து போர் அடிக்காதா அவனுக்கு? அந்த மாதிரி தோணுது. போர் அடிக்காது. ஏன் போர் அடிக்காது அப்படின்னாக்க, நீங்க கிரிக்கெட் ஐபிஎல் பாக்குறீங்க. உங்களுக்கு சிஎஸ்கே பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, தோத்துட்டே வரான், பார்க்காம விட்டுறீங்களா? பாக்குறீங்களா? ஜெயிச்சுட்டே வந்தாங்க ஐவன் சத்தம் போடுறோம்ல. அதாவது ஒரு விளையாட்டுனா சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு வச்சாக்க, இன்னைக்கு ஜெயிப்போம் நாளைக்கு தோப்போம், ரெண்டும் உண்டு. தோத்துருந்தாலும் விட்டுப்பட்டாலும் மோதிரக்கையால் விட்டுப்பட்டவங்க அவங்ககிட்ட தான் தோத்தேனா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான். அதனால நீங்க ஒரு இதுல புறநானூற்றில் ஒரு இருக்கு, நம்ம கோவூர் கிழான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் 2 பேர் சோழர்களுக்குள்ளே சண்டை வந்தது. கலங்கள்ளி நெடுங்கள்ளி 2 பேருக்கும். 2 பேரும் இது பண்றச்சு
ஒருத்தன் மேல ஒருத்தன் முற்றுகையிட்டு இருந்தான். அப்ப அவர் தான் போய் சொன்னார், ஏப்பா நீங்க போய் அண்ணன் தம்பி உடச்சிக்கலாம் அப்படி. இப்ப யாரு 2 பேரும் ஜெயிக்கணும் வடியெல்லாம் இருக்காங்க, யாரோ தோத்தாகணும். தோத்தா யார் தோத்தா? சோழன் தான் தோத்தானா. அப்படி இருக்குச்சு. இந்த மாதிரி படம்லாம் இருக்கா? மற்ற பேருக்குலாம் எவ்வளவு சிரிப்பா இருக்கும் இல்லையா? அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப விட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான். அதனால இதை பொறுத்த மட்டும் விளையாட்டுன்னு சொல்லியாச்சுனாக்க, விளையாட்டுனா இன்னொன்று எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, குழந்தைகள் பீச் மணல்ல போய் கோபுரம் கட்டி விளையாடுறது, பறிச்சு அது அடிச்சுட்டு வந்துடுறது, அது விளையாட்டு தான். அது விளையாட்டு, அது விளையாட்டு தான். அதுவும் சொந்தம். கட்டுறச்சே எவ்வளவு ப்ளஷர் இருந்தோ அதே ப்ளஷர் அழிக்கச்சே இருக்கு, உண்டா இல்லையா? ஏன் நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு தள்ளிய பண்றோம், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கோம், சாப்பிடக்கூடாது ஜாக்கிரதையா வச்சுக்கணுமா? அந்த மாதிரிதான். அப்புறம் இன்றைய வகுப்புல வந்து எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது அந்த இந்த கதைகள்ல கூட உண்டு, ஜென் கதைகள்ல கூட உண்டு. கடல்ல வந்து ஒரு பெரிய மீன் இருக்கும், அதோட குட்டி மீன் இருக்கும். குட்டி மீன் வந்து குட்டி மீன் அம்மா மீன் தண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம சுத்தி இருக்கிறது தண்ணி தான், நாம உள்ள சாப்பிட்றதும் தண்ணி தான், வெளியில இடுறதும் தண்ணி தான், தண்ணி இல்லைன்னா நாம இல்லை. கிட்டத்தட்ட உபநிடத அந்த டோனிங்லேயே வரும் அது ஃபுல்லா. எக்ஸாக்ட்லி. நீங்க பத்த வேண்டாம். நீங்க உபனிஷத்தை கதை எடுத்துனீங்கன்னாக்க நீங்க பைபிள்ல பார்க்கலாம், குரான்லயும் பார்க்கலாம் ஈக்குவலன்ட். ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த நாட்டுக்கும் அந்த ஜியோகிராபிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒத்துமை நிறைய இருக்கு. பேர் தான் வித்தியாசப்படுமே தவிர்த்து நிறைய ஒத்துமைகள் இருக்கு. அப்போ பிரம்மத்தை வந்து நாம பாக்குற பார்வை, அதோட பொருள் தான் நம்ம வேற யாரும் நினைக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாம் பிரம்மம் தான், ஆனா நான் அதை வந்து ஒரு பொருளாவோ ஒரு உயிராவோ நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அதுதான் வந்து அவித்தியன்னு சொல்லலாமா? அது அவித்தியன்னு ஏன் சொல்லக்கூடாது? நான் சரியா புரிஞ்சுக்கல பிரம்மத்தை. அவித்தியம் சொல்லலாம். நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு இங்க வீர ஆஞ்சநேயர் திருப்பாணத்தில் கைகரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார், ஒரு கிராமத்துக்காரர். அவர் வந்து, சுவாமி இங்க அங்கதன் வெளுத்து அர்ச்சனை பண்ணார். அங்கிட்ட எங்கேயும் அங்கதன் இருக்காரு, அங்கதெல்லாம் ஒன்று கிடையாது, இங்க இருக்கு அனுமாரி அவரு. அங்க இன்னொன்னு அங்கதன் கோவில்லாம் ஒன்று கிடையாது, நீங்க அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தாங்க. அவன் யாரோ ஜோசி விட்டுட்டான், அந்த அப்படித்தான் சொல்லுவாங்க, சாமி நீ விடாது அப்படின்ட்டு. அவன் என்னை பிடிச்சி ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த அட்டை மாதிரி பிடிச்சி விட்டான்னு. அப்படியா படித்தான் நான் வந்துட்டு எவ்வளவு சொன்னேன், கேட்கல. அப்புறம் சொன்னேன், இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒன்று பண்ணு அப்படின்ட்டு. இங்க அங்கதான்னு ஒரு சிலை இருக்கு இங்க, அங்க போய் பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னேன், எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் கவலைப்படாது, நேரம் உள்ள போ, அங்க ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், இந்த படுத்துக்கு முன்னால இந்த கஷ்டம்லாம் சொல்லி அழு, அவன் நிச்சயம் தீர்த்து வைப்பான். போங்க சாமி, இந்த சமயம் படுத்துட்டு இருக்கு, அது எப்போ எது பண்ண போறது பார்த்தீங்களா? அதுக்காக தான் கிராமத்துல பார்த்தீங்கன்னா தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு, ஒரு கோரமான மொழி வச்சுக்கிட்டு, கபாலம் வச்சுக்கிட்டு, அவனுங்களாம் அப்படி இருந்தால் தான் பிரம்மங்கிற எண்ணமே ஏற்படும். ஆக நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க, நான் நினைக்கிறவா இந்த பிரம்மம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. எப்படி பிரம்மம் இருக்கு, நம்ம முயற்சி பண்ணி அடைய முயற்சி பண்ணணும், அதான் பிரச்சனை. பார்த்தீங்களா, கிராமங்களை பார்த்தீங்களா, பெருமை ஒரு இது மாதிரி வச்சுட்டு தான் இது பேச்சு எம்மன் பாங்க, ஒரு சங்கிலி தோணி சங்கிலி கருப்பும்பாங்க, உண்டா பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரி தான். அதுதான் அவங்க அந்த தெய்வங்களுக்கு இதை படைக்கிறச்சே மாம்சங்களை வச்சு படைக்கிறது சரி, இதெல்லாம் கல்லு சாராயம்னு வச்சு படைப்பாங்க. நான் என்ன சாப்பிட்டா அது அவனுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி எண்ணம் தான். புரியுதா? புரியுது சாமி. நான் இது வந்து சங்கரர் வந்து இந்த மீனிங்ல சொல்லியிருக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். அதாவது நம்ம பார்வை வந்து குறைபாடு இருக்கு, அல்லது அது வந்து அவித்திய, அதுதான் அவித்தியன்னு சொல்றாரா சங்கரன்ற மாதிரி யோசிச்சேன். பாசிபிள். நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒன்று, நமக்கும் சங்கருக்கும் வித்தியாசமே இல்லை சுவாமி. அது பிரம்மத்துக்கு குணம் இல்லை, குணம் இல்லைன்னு குணம் உள்ள பிரம்மம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். வேற ஒன்றும் இது சொல்ல போனா விசிஷ்டாத்வைதம் மாடிஃபிகேஷன் ஆஃப் அத்வைதம் தான். அதான் விசிஷ்ட அத்வைதம் தான். நன்றி சுவாமி. நம்ம வந்து ஏதாவது ஒரு இது சொல்லிவிட்டு ஸ்டாண்ட் ஆன் டிக்கெட் அட் டைம் வாய் தடவை ஏதாவது சொல்லிட்டு வரணும். நம்ம ஈகோ அப்புறம் அதை இது பின்னால வரக்கூடாது, அதை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு போக முடியாது. அந்த மாதிரி இது பண்ணிட்டு தான் பண்ணது. அதே சங்கரரே நம்மளுடைய கடைசியா பண்ணது பஜகோவிந்தம். ஞானம் சொல்லிவிட்டு முன்னால கடைசியில் பஜகோவிந்தத்துல பக்தியை சொல்லிட்டு போனார்.
அதில் இன்சிடென்ட்லி ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 2ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி அன்னைக்கு தான், ராமர் ஜெயந்தி அன்னைக்கு தான். ஆமா, வர 2ஆம் தேதி. புரியுதா? அது அதாவது இவங்களா வந்து பண்ணதா இல்ல ஒரிஜினலாவே அப்படிதான் அமையுதா எப்பயுமே? அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அதாவது சங்கரருக்கு பஞ்சமி, சுக்ல பஞ்சமி, ராமானுஜருக்கு புனர்பூசம், சித்திர புனர்பூசம், 2 அநேக பஞ்சமி அன்னைக்கு தான் வருது. அவ்வளவுதான், இயல்பாவே அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சமீப காலத்துல சுவாமி விவேகானந்தர் வந்து இதையெல்லாம் முழுக்க எடுத்து படிச்சு ஆராய்ச்சி பண்ணவரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த மாயை கருத்து தான் நம்மளுடைய இந்திய தத்துவத்தை தாங்கி நிறுத்தக்கூடிய முக்கியமான தூண்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. தன்னுடைய ஞான யோகத்துல அது வர சொல்றாரு. அது வந்து இந்த மீண்டும் ஒட்டி தான் அப்படி இருக்கா? நீங்க இவர்ல இருந்து ஆரம்பிச்சு, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ராஜாராம் மோகன் ராய் இருக்க மற்ற இயக்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவள்லாம் எல்லாத்துலையும் கொஞ்சம் சோஷலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விசிட்டாத்வைதம் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. நம்ம பார்த்தீங்கன்னாக்க வீட்டு உலகத்தை ஒரு நாள் திருத்த முடியாது. உலகங்கிறது பத்தி எறியக்கூடிய வீடு. இப்படிங்கிற அவன் நீ தப்பிச்சுக்க பார்த்துக்கோ, நீ மோட்சத்துக்கு போக முயற்சி பண்ணு, உலகத்தில் இப்படித்தான் இருப்பாங்க, நம்ம இப்படி முடியாது அப்படிங்கிறத என் முக்கியமான கருத்து. அவள் என்ன பண்ணுறான்னாக்க, நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் இல்லையா, உலகத்து இல்லாமல் யார் வருவா அப்படின்னு அந்த இடத்துல அவள் பொலிட்டிக்கல் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால என்ன ஆச்சுனாக்க மற்றதெல்லாம் அது இதுதான் ஈஸியாக புரியும். அதுவேதான் ஈஸியாக புரியும், விசிட்டாகவும் புரியாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நானாக கண்டு இதை சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு, இந்த புக்கு எழுதுறதுக்கு சரி, சொல்கிறதுக்கும் சரி. அது மட்டும் இல்லாமல் விசிஷ்டாத்வைதம் இந்த சீபாஷையும் கேட்கணும்னாக்க அதுக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல சமாசனம் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க முதல்ல என் போல்டுக்கு அப்புறம் தான் சொல்லி கொடுப்பேன்பாங்க. அதனாலதான் விசிஷ்டாத்வைதம் பரவலை. அத்வைதம் என்ன பரவி இருக்குனாக்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதை த்ரெட் பேர ஆராய்ஞ்சு பார்த்தாங்க அது நிற்காதுங்கிறது அப்புறம் தான் தெரியுது. யார் பார்க்க போறா? நீங்க சொன்னா நான் நம்பிடுறேன்னு. வேற என்ன வேண்டாம். நீங்க பைபிள் சொல்றோம், பைபிள் கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னா அது பிளாஸ்பமி, மத துரோகம் இல்லையா? ஆனா நம்ம பொறுத்த மட்டும் நீங்க எல்லாத்தையும் மாற்றி கேட்கலாம். இப்ப இவ்வளவு மாற்று கருத்துக்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து எம்பெருமான் அலசி ஆராய்ச்சிருக்காரு இல்லையா, அதுதான் வித்தியாசம் நமக்கு மற்ற பேருக்கும். ஆனா இதுக்கு இந்த பொறுத்த மட்டும் இதையும் பாலிடிக்ஸையும் இன்னைக்கு சோஷியல் சீனரியும் வச்சுன்னு ஒத்து பார்க்க முடியாது. இது இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு மோட்சம் போறதுக்கான வழியை சொல்றதை தவிர்த்து ஆஸ் அ ஹோல் பண்ணல. புரிஞ்சுதா? அவர் நம்மாழ்வார் காலத்தை சொன்னார், சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்வினோம் அப்படிங்கிறார். எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க திருப்பி திருப்பி. ஆமா சுவாமி, புரியுது. அதான் இப்போ இந்த விசிஷ்டாத்வைதத்தை வந்து அவர் அப்படியே பக்தி யோகம் இதை அப்படியே தூக்கி முழுமையா அதை தான் பேசுறாரு, பக்தி யோகத்துல பேசுறாரு சுவாமி விவேகானந்தர். அது அப்புறம் நீங்க சொன்ன அந்த ஆதிசங்கரர் வந்து கடைசியா சகுன பிரமத்துல முடியுதுன்னு சொல்ற அந்த கருத்து நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, அதையும் அவர் சொல்றாரு. ஆதிசங்கரர் இதை போல சொல்றாரு, கடைசியா சகுன பிரமத்தை போய் அடையிறான்னு சொல்றாருன்ற அதையும் ஒத்துக்கிறாரு அவரு. அதுல இன்னொரு சொல்றேன் எங்களுக்கு. அதாவது அவர் என்ன வெளிநாட்டுக்கார் வந்து பண்ணாரு, அவர் பேர் என்ன, ஞாபகம் மாட்டேங்குது. அவன் இந்திய எல்லாத்தையும் அவர் வந்து இங்க கிறிஸ்தவத்தை பரப்பணும்னு வந்தாரு. ஆனா இந்த வேதாந்தம் ஸ்ட்ராங்கா பரவாயில்லை, இது ஜெயிக்க முடியாது, இதை முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. மேக்ஸ்முல்லர் அவருக்கு முதல்ல கொடுத்துருக்காரு. ஹிந்துவிசத்தை 2 ஸ்ட்ராட்டா இருக்கு, ஒன்று ஹையர் ஸ்ட்ராட்டா, லோயர் ஸ்ட்ராட்டா இருக்கு. ஹையர் ஸ்ட்ராட்டாங்கிறது எய்ம்ஸ் மோட்சம் ஒன்லி, நல்லா கவனிக்கணும், மோட்சம் ஒன்லி. லோயர் ஸ்ட்ராட்டாங்கிறது லௌகீகமானது தான் கேட்கறது. நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த இடத்துல லௌகீகமானதெல்லாம் வருதோ அந்த தேவதைகள்லாம் இது தர முடியும், அது தர முடியும், அது முடியும் வரிசை சொல்லிட்டு இருக்கு. ஆனா மோட்சம் தர தேவதை இது பண்ணா அது ஹையர் ஸ்ட்ராட்டா. ஹையர் ஸ்ட்ராட்டா போறதுக்கு நமக்கு முதல்ல மனசுல அந்த அளவுக்கான தெம்பு வகைராக்கள் இருக்கணும், அதுக்கு கூட எண்ணம் இருக்கணும். யாருக்காவது வந்து ஐயா நீ உனக்கு ஒரு கோடி ரூபாய் பிரைஸ் வேணுமா, இல்லை நீ மோட்சம் போறியானாக்க, யார் சார் மோட்சத்துக்கு போறது, எதுக்கு தெரியும், அது கோடி ரூபாய் கொடுத்துருங்க அப்படி வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான். அதனால இதுல வந்து இந்த ஹையர் ஸ்டேட்டா இருக்கிறவங்க தான் விசிஷ்டாத்வைதிகளா இருக்கணும், லோயர் ஸ்டேட்டா இருந்தால் அத்வைதிகளா. ஏன்னா அவளுக்கு வந்து இதுதான் தெரியும், போறோம் இது மட்டும் போறோம், எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும். இத்தனை ஸ்தோத்திரங்கள் வந்திருக்கேன், எல்லா ஸ்தோத்திரங்களும் வந்து இதுல தான் இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்றீங்க, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அது வேணும் இது வேணும் நினைக்கிற மாதிரி அதை தரக்கூடியதாக மகாலட்சுமி நினைக்கிறோம். மகாலட்சுமி கையில் ஏதாவது ஆயுதம் வச்சிருக்காடா?
எல்லா தெய்வத்துக்கும் ஆயுதம் உண்டு. பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு ஒன்றும் பாக்கி இல்லாம ஒரு கத்தி கப்படா வச்சுருக்காரு. ஆனா பிராட்டி வந்து கையில ஒரு தாமரப்பு தான் வச்சுருக்காரு. அவ பார்த்தா செல்லும், முகத்தை திருப்பினா நஷ்டம், அவ்வளவுதான். அதனால இந்த அயர்ஸ்டாட்டால எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இது வந்து வானாளம் செய்வோம் மண்ணரசும் யான் வேண்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுவும் வேண்டாம், எனக்கு என் திருவடி தான் வேணும் அப்படின்னாக்க இந்த நச்சிகேதஸ் கேட்ட மாதிரி அதைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு மற்ற பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தான் உயிர்ந்து போனா போகணும். செல்ஃபிஷ்னஸ் தான் சொல்ல போனோங்க. மோட்சம் போகுது, எல்லாரையும் கூட்டின்னு மோட்சம் போக முடியாது. ராமலோத்தனால தான் முடியும், மற்ற வர முடியும். சரியா? நன்றி சுவாமி. ரைட். ஸோ ஷெல் வி கால் திஸ் அ டே? சுவாமி, இந்த ஒரே ஒரு இது இருந்தாலும் நம்ம அளவிலா விளையாட்டு அதுக்காக அவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இது இருந்தாலும் ரொம்ப ஜீவாத்மா எல்லாம் பாவம் இல்லையா? நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, திண்டாடுறோமே, நிறைய விஷயத்திலயும் நல்லா கவனிக்கணும். we are paying back our debts. எத்தனை ஜென்மத்துல பண்ணதை அப்ப கொடுத்துட்டு இருக்கோம். கூறத்தாழ்வான்னு இருக்கார், அவர் எம்பெருமானோட சிஷ்யர். அவர் சொல்றாரு, என்ன ஒரு நாள் இந்த உலகத்துல வாழ வச்சேன்னாக்க ஒரு ஜென்மத்துக்குள்ள பாரு திருப்பி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு. நமக்கு அது தெரிய மாட்டேங்கிறது. நம்ம கடன் வாங்கறச்சே தெரியல, பே பண்றச்சே கஷ்டமாப்படுறது. அதான் இன்னைக்கு அதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரசன்ட் டே பாத்தீங்கன்னாக்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் பண்ணலாம். தட் இஸ் அக்செப்டட் ஆயிடுறது. வருவோம் நேர்மையான வழிங்கிறது போயிட்டு இல்லையா? அதனாலதான் எங்க கோவில்ல இருந்து ஆரம்பிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, எல்லாத்தையும் அங்க போனா அந்த சேவைக்கு தனி விட்டு போயிட்டு இருக்கு. அதனால இப்ப வந்து நோக்கம் எல்லாருக்கும் பணம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேண்டாம், உடம்பு வியாதி இல்லாம இருந்தா கூட தேவை போடுறது கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பணம் தான் போடுங்கிறாங்க. 1000 பணம் வந்து என்ன பிரச்சனை? உடம்பு வலி இருந்ததுனாக்க மக்களுடைய அதே மனோபாவம் மாறி போச்சு. முன்னால எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, அவன் தவறான வழி சம்பாதிச்சிருந்தானா அவனை வந்து மதிக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. பணம் மட்டும் இருந்ததுனாக்க அவங்ககிட்ட யார் வேணாலும் போக தயாராக, எல்லாரும் இன்க்ளூடிங் ரிலீஜியஸ் இருக்கிற கூட போக தயாராக. அதுதான் இன்னைக்கு இருக்கலாம். ஆனா இது வந்து செகுலேஷன் தான் சொல்றது. நீங்க சீபாஷத்தை முழுக்க படிச்சுட்டேன்னாக்க, நல்லா மனசுல வாங்கிட்டேனாக்க நம்ம யாரும் வேண்டாப்ப, ஒதுங்கி இருக்கு. முதல்ல அது வந்து அது ஒரு பேரானந்தம். சும்மா இருக்கவர்களாய் பரிபூர்ண ஆனந்தமே சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கணும். இண்டிவிஜுவல் இருக்கும். சுவாமி, இன்னும் ஒரு கேள்வி. இப்போ அதே போல சொர்க்கத்துல போயிட்டோம்னா நம்ம அங்கேருந்து மோட்சம் போக முடியாது. பூமிக்கு வந்துதான் பிறப்பு எடுத்துதான் மோட்சம். ஆமா 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 ஆமா. இந்த லான்ச்சிங் பேட் பூமி தான், சொர்க்கம் போயிடல. சந்திரன் வேற லான்ச் பண்ண முடியாது. நம்ம திருப்பி பூமி தான் லான்ச் பண்ணணும். சரி, சரியா? சுவாமி அந்த சுவாமி அழகிலா விளையாட்டு அதோடைய அந்த பாயிண்ட் அப்பத்துல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி. இப்ப சவுண்ட் சரியாகல பாலாஜி. கிருஷ்ணா இருங்க சுவாமி, இன்னும் கொஞ்சம் ஃபுல் சவுண்டா இருக்கு சுவாமி. அடியன் வந்து இப்ப கேக்குறதா சுவாமி? சொல்லுங்க, கேக்குறது. ஓகே, இப்ப வந்து இதனுடைய கான்டெக்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் சம்பிரதாயத்துல இருக்கிறதுனால வந்து புரியுது சுவாமி. பட் லேமேன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அழகிலா கஷ்டம். அவங்களுக்கு வந்து ஆமா, அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா கர்மான்றதெல்லாம் ஒரு பக்கம், அப்புறமா நம்ம ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே. பட் ஸ்ட்ரெயிட் கட்டா ஒரு பர்சன் தேகமே ஆத்மா அப்படின்னு இல்ல தேகத்திலேயே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து என்ன தோணிட்டுதுன்னு பார்த்தோன்னா அவனோட விளையாட்டுக்கு நான் ஆளா அப்படின்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு வர்றதே. அப்புறமா தான் வந்து மத்ததெல்லாம். இப்ப அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்றது சுவாமி? இப்ப ஏன்னா எல்லாம் கரடியே முடியா இருக்குன்னா கடை முடியாதான் இருக்கும், வேற வழி கிடையாது. அது ஏன் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்றேன், எல்லாருமே என்ன பண்றோம்னாக்க நம்ம எல்லாருமே இதை மட்டும்தான் பாக்குறமே தவிர்த்து மற்றபடிக்கு நம்ம முன்னால என்ன பண்ணிருப்போம் மாட்டோமா அப்படிங்கிற நமக்கு நினைவு இல்லை, பண்ண மாட்டேங்கிறோம். நேற்றுக்கு நமக்கு சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? இல்ல. ஞாபகம் எப்படி இருக்க முடியும்? இல்ல, இம்பாசிபிள். அதை நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நான் தப்பே பண்ணல, நான் இப்போ ரைட் தான் பண்ணிருக்கேன் ஆக்கும். அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டம் வருது அப்படிதான் கேட்கறாங்க தவிர்த்து இல்லை. அவங்க ஒன்று இண்டிவிஜுவலா பார்க்கச்சு அவனுக்கு இப்போ இந்த தப்பு எனக்கு வாய்ப்பு உண்டுன்னு தெரியும், அது தெரிய விடாம வரல, அதெல்லாம் பிரச்சனை, வேற ஒன்று.
இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணாம அப்படியே விட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க சுவாமி. அவங்களுக்கு புரிதலே வராம அவங்க வந்து திரும்பவும் வந்து அப்படியே அவங்களுக்கா வரணும். இதுவும் அதுவும் நாஸ்திக இன்னொருடைய இந்த ஆமா புரிதலை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குனாக்க அது அவனுடைய கிருபை தான். அதனால தான் பார்த்து திருப்பி அவன் நெருவே கிருப்பையாலே ஏன் Yes. இத்தனை பேருக்கு இவ்வளவு வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. பிராமணால் இத்தனை பேர் இருக்கா இல்லையா? ஆமா வேதம் படிச்சிருக்கா? ஆ சரி, வேதம் படிச்சவாள் எத்தனை பேர் வந்து அது மேல சாஸ்திரம் படிக்க போற மேல டீட்டெயில்டா சரி அப்படி படிச்சுவா இருக்காள். அதுல எத்தனை பேர் இந்த மாதிரி சீபாஷை படிக்க வந்திருக்கா? இல்ல படிக்க சுவாமி. வந்திருக்கா? சங்கர பாஷை படிக்க வந்திருக்கா? வெரி ஃபியூ, யா கரெக்ட். 0.1%. ஆமா அப்போ இதுல வந்தவனுக்கே இந்த 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 இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்க லேமானுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம முடியாது இல்லையா? அதனால இப்ப யாருக்கு இந்த மாதிரி இருந்தாக்கா அப்பா நான் இந்த வீடு பத்தி எறியறது நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பண்ண முடியும். அதனால இது நம்மளுடைய இண்டிவிஜுவல் நம்ம ஆத்ம அனுபவம் தானே ஒழிய மற்ற பேரை சேர்த்து கரையேற்றுறதுக்கு முடியாத காரியம் தான் இருக்கு. புரிஞ்சுதா? அவன் அப்படியே நாஸ்திகவனாவே இருந்துடுவானோன்னுட்டு ஒரு நம்ம ஏன் கவலை பண்ணோம்? நம்ம எல்லாருமே அவன் சொத்து. கவலை பண்ணணும் அவன் தான். ஆமா சொத்துக்கு உடையவன் தான் வந்து இன்னைக்கு காலம்பர் சீவசுல பார்த்தோம் இல்லையா? ஆமா பயம் பய அபய ஹேதுக்கள் பார்த்தோம் இல்லையா? அதான் ஆமா 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 அவ்வளவுதான். சரிங்க சுவாமி, தேங்க்யூ சோ மச் சுவாமி. ஆழ்வாரின் பெருமானார் ஆச்சாரியன் திருவருளே சரணம். லட்சுமி ராமானுஜாரியாய நம பரமயோகினே நமஸ்காரம் சுவாமி. தேங்க்யூ.